சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு பௌத்தர் கால இந்தியா, கலிஃபோர்னியா, பிப்ரவரி 2, 1900. இன்று இரவு நமது தலைப்பு பௌத்தர் கால இந்தியா. உங்களில் கிட்டத்தட்ட அனைவருமே எட்வின் அர்னால்டு எழுதிய புத்த சரித்திர கவிதையை படித்திருக்கலாம். சிலர் ஆராய்ச்சி கண்ணோட்டத்துடனேயே படித்திருப்பீர்கள். ஏனெனில் ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன் மொழிகளில் பௌத்த இலக்கியம் ஏராளமாக வெளியாகியுள்ளது. பௌத்தம் என்பதே ஒரு மிகவும் சுவாரஸ்யமான விஷயம். முதலாக வரலாற்று காலத்தில் வெடித்தெழுந்த உலக மதம் பௌத்தமே. பௌத்தம் தோன்றுவதற்கு முன்னர் இந்தியாவிலும் வேறு இடங்களிலும் பெரிய மதங்கள் இருந்துள்ளன. ஆனால் பெரிய அளவிலோ சிறிய அளவிலோ அவையெல்லாம் தத்தம் இன மக்களுள் அடங்கியவையாக இருந்தன. பண்டைய இந்துக்கள், பண்டைய யூதர்கள், பண்டைய பாரசீகர்கள் இவர்களுள் ஒவ்வொருவரும் ஒரு பெரிய மதத்தை பெற்றிருந்தனர். ஆனால் இந்த மதங்கள் ஏறக்குறைய இன மதங்களாகவே இருந்தன. உலகை வெல்வதற்காக துணிந்து மதம் வெளியே புறப்படுகின்ற விந்தை முதலில் பௌத்தத்தில்தான் தொடங்குகிறது. அதன் கொள்கைகள், அது போதித்த உண்மைகள், அது அளிக்க வேண்டியிருந்த செய்தி, இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் உலகில் ஏற்பட்ட மாபெரும் கிளர்ச்சிகளுள் ஒன்றை அதில் நேருக்கு நேர் காண்கிறோம். அந்த மதம் தோன்றிய சில நூற்றாண்டுகளுக்குள்ளாகவே செருப்புகள் அணியாத, தலையை முளைத்த பௌத்த துறவிகள் அன்று நாகரிக உலகமாக அறியப்பட்ட பகுதிகளில் எல்லாம் பரவினர். அத்துடன் நிற்காமல் ஒரு பக்கம் லாப்லாந்து முதல் மறுபக்கம் பிலிப்பைன்ஸ் தீவு வரை புத்தர் பிறந்த ஒரு சில நூற்றாண்டுகளுக்குள் அவர்கள் விரிவாக பரவிவிட்டனர். இந்தியாவில் ஒரு காலகட்டத்தில் மக்களுள் 2/3 பங்கினரை புத்த மதம் கிட்டத்தட்ட விழுங்கியே விட்டதென்று கூறலாம். இந்தியா முழுவதும் பௌத்தத்தை சார்ந்ததாக ஒரு காலத்திலும் இருந்ததில்லை. பௌத்தத்திலிருந்து தனியாகவே நின்றது பாரதம். கிறிஸ்தவ மதத்திற்கு யூதர்களிடையே நேர்ந்த கதியே பௌத்தத்திற்கும் நேர்ந்தது. யூதர்களில் பெரும்பாலானோர் கிறிஸ்தவத்திலிருந்து விலகியே இருந்துவிட்டனர். எனவே பௌத்தம் தோன்றிய பிறகும் பழைய இந்து மதம் தொடர்ந்து வாழ்ந்தது. ஆனால் 2 மதங்களுக்கும் உள்ள ஒப்புமை இத்துடன் நின்று விடுகிறது. யூத இனம் முழுவதையும் கிறிஸ்தவம் தனக்குள் சேர்த்து கொள்ள முடியாமல் போனாலும் தானே நாட்டை கைப்பற்றி கொண்டது. யூதர்களின் பழைய மதம் பரவியிருந்த இடத்தை மிகவும் குறுகிய காலத்தில் கிறிஸ்தவம் வென்றுவிட்டது. எனவே யூத மதம் உலகில் அங்குமங்குமாக சிதறியது. ஆனால் இந்தியாவிலோ பௌத்தம் என்னும் இந்த பிரம்மாண்டமான குழந்தை காலப்போக்கில் அதை ஈன்றெடுத்த தாயினாலேயே கிரகித்து கொள்ளப்பட்டது. ஆகவே இன்று இந்தியா முழுவதும் புத்தரின் பெயர் பெரும்பாலும் அறியப்படாத ஒன்றாகவே இருக்கிறது. இந்தியர்களில் 99% விட வெளிநாட்டினராகிய நீங்கள் புத்தரை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்தியர்கள் மிஞ்சி போனால் புத்தரின் பெயரை மட்டுமே அறிவார்கள். ஓ, அவர் பெரிய தீர்க்கதரிசி, இறைவனின் அவதாரம் என்பார்கள். அவ்வளவுதான். இலங்கை புத்தருடையதாக உள்ளது. இமயத்தின் சில பகுதிகளில் சில பௌத்தர்கள் உள்ளனர். இதற்கு மேலாக இந்தியாவில் பௌத்தர்கள் யாரும் இல்லை. ஆனால் ஆசியாவின் மற்ற பகுதிகளிலெல்லாம் பௌத்தம் பரவி உள்ளது. ஆயினும் மதங்களில் மிக அதிக மக்களை உடையது பௌத்தமே. பிற மதங்கள் எல்லாவற்றின் போதனைகளையும் பௌத்தம் மறைமுகமாக மாற்றியமைத்துள்ளது. பௌத்தத்தின் பெரும் பகுதி ஆசியா மைனரில் புகுந்தது. பௌத்தர்கள், கிறிஸ்தவ மத பிற்கால பிரிவினர், இவர்களில் யார் பரவுவது என்பதற்காக ஒரு காலத்தில் பெரிய போராட்டமே நிகழ்ந்தது. நாஸ்டிக் கிறிஸ்தவ பிரிவினரும் ஆதி கிறிஸ்தவ பிரிவினரும் ஏறக்குறைய பௌத்த சார்பு உடையவர்களாக இருந்தனர். இவை யாவும் அலெக்சாண்ட்ரியா என்ற அந்த அற்புத நகரத்தில் இணைந்து ஒன்றாயின. ரோமானிய சட்டத்தின் கீழ் ஏற்பட்ட இந்த இணைப்பின் விளைவாக கிறிஸ்தவம் தோன்றியது. பௌத்த மதத்தின் கொள்கைகளை விட, கோட்பாடுகளை விட அதன் அரசியல் பகுதியும் சமூகியல் பகுதியும் மிகவும் சுவாரஸ்யமானது. மேலும் உலகை வெல்கின்ற ஒரு மாபெரும் மத ஆற்றலை முதலாக காண்பதால் அது மிகவும் சுவாரஸ்யமானதாகவே இருந்தது. பௌத்தம் இந்தியாவை எவ்வாறு பாதித்தது என்பதையே
இந்த சொற்பொழிவில் நான் கூற விரும்புகிறேன். பௌத்தத்தையும் அதன் எழுச்சியையும் ஒரு சிறிது அறிந்து கொள்வதற்கு இந்த மகா ஆச்சாரியர் பிறந்தபோது இந்தியா எப்படி இருந்தது என்பதை பற்றிய கருத்துக்கள் சிலவற்றை நாம் அறிய வேண்டும். ஏற்கனவே இந்தியாவில் ஒரு பெரிய மதம் இருந்தது. அதற்கென்று சிறப்பான ஒழுங்குமுறையுடன் கூடிய வேதங்கள் எனப்படும் சாஸ்திரமும் இருந்தது. பழைய ஏற்பாட்டை நீங்கள் கருதுவது போல் இந்த வேதங்களும் இலக்கிய தொகுப்பாக இருந்தன, ஒரு தனி நூலாக இல்லை. பைபிள் பல்வேறு காலகட்டங்களை சேர்ந்த இலக்கிய தொகுதி. அவற்றை எழுதியவர் பலர், இவ்வாறே பிறவும். அது ஒரு தொகுப்பு. வேதங்களும் மிக பெரிய தொகுப்புதான். வேதங்களின் பகுதிகள் அனைத்தும் கண்டுபிடிக்கப்படுமானால் அவற்றுள் எல்லாவற்றையும் யாருமே படித்ததில்லை, பார்த்தது கூட இல்லை. அவற்றை வைக்க இந்த அறை போதுமா என்பது சந்தேகமே. அது ஒரு மாபெரும் இலக்கிய தொகுதி. வேதங்களை அளித்தவர் கடவுள். அவரிடமிருந்தே அது பரம்பரையாக வந்துள்ளது. இந்தியாவில் சாஸ்திரங்களை பற்றிய கருத்துக்கள் மிகவும் பழமைத்தனமானவை. உங்கள் நூல்களை பற்றிய பழமைத்தனத்தை நீங்கள் குறை கூறுகிறீர்கள். ஆனால் இந்துக்களின் கருத்தை அறிந்தால் உங்கள் நிலை என்னவாகுமோ? இறைவனிடமிருந்து நேராக வந்துள்ள அறிவே வேதங்கள். வேதங்களின் மூலமே, வேதங்களைக் கொண்டே கடவுள் பிரபஞ்சம் முழுவதையும் படைத்தார். வேதங்களில் இருப்பதால் தான் பிரபஞ்சமே இருக்கிறது என்று இந்துக்கள் கருதுகின்றனர். பசு என்ற சொல் வேதங்களில் இருப்பதால் தான் பசு இருக்கிறது. மனிதன் என்னும் சொல் வேதங்களில் இருப்பதால் தான் மனிதன் இருக்கிறான். ஆதியில் வாக்கு இருந்தது, வாக்கு இறைவனிடம் இருந்தது என்ற கூற்றில் வெளிப்படுகின்ற கொள்கையின் மூலத்தை இங்கு காண்கிறோம். பின்னாளில் கிறிஸ்தவர்கள் இதை விரித்து பெரிதாக்கினர். இது இந்தியாவின் பழைய கொள்கை. அதன் மீதுதான் வேதங்களின் முழு கருத்தும் நிலைத்து நிற்கிறது. இன்னொன்றையும் கவனியுங்கள். ஒவ்வொரு வாக்கும் இறைவனின் சக்தியே. வாக்கு என்பது பௌதிக நிலையிலுள்ள புற வெளிப்பாடு மட்டுமே. எனவே இந்த வெளிப்பாடு எல்லாமே பௌதிக தளத்திலுள்ள வெளிப்பாடு மட்டுமே. வாக்கே வேதங்கள். சமஸ்கிருதம் இறைவனின் மொழி. இறைவன் ஒரு தடவை பேசினார், அப்போது சமஸ்கிருதத்திலேயே பேசினார். எனவே அது தெய்வீக மொழி. மற்ற எல்லா மொழிகளும் மிருகங்களின் வெறும் கத்தல்களே தவிர வேறில்லை என்று அவர்கள் கருதுகிறார்கள். எனவே சமஸ்கிருதம் பேசாத பிற நாட்டவர்களை மிலேச்சர்கள் என்று அழைக்கிறார்கள். கிரேக்கர்கள் கூறுகின்ற பார்பேரியன், அதாவது காட்டுமிராண்டி என்ற சொல்லை போன்றதே இது. மற்றவர்களெல்லாம் வெறுமனே கத்துகிறார்கள், பேசவில்லை. சமஸ்கிருதமே தெய்வீக மொழி. வேதங்கள் யாராலும் எழுதப்பட்டவை அல்ல. அவை என்றென்றும் இறைவனுடன் இருப்பவை. இறைவன் எல்லையற்றவன், அறிவும் எல்லையற்றது. இந்த அறிவின் மூலமே பிரபஞ்சம் படைக்கப்படுகிறது. நீதிநெறி பற்றிய அவர்களின் கருத்து இதுதான். ஒரு பொருள் நல்லது என்றால் வேதங்கள் அவ்வாறு கூறுவதால்தான். எதுவும் அந்த வேதத்தின் எல்லைக்கு உட்பட்டது. அதற்கு புறம்பாக எதுவுமே இருக்க முடியாது. ஏனெனில் அது இறை அறிவு. அதை தாண்டி நாம் செல்ல முடியாதல்லவா? இதுவே இந்தியாவின் பழமைவாதம். வேதங்களின் கடைசி பகுதியில் மிக உயர்ந்த ஆன்மீக உண்மைகள் போதிக்கப்படுகின்றன. ஆரம்ப பகுதிகளில் உள்ளது வளர்ச்சியடையாத கருத்துக்கள். வேதங்களிலிருந்து ஒரு பகுதியை மேற்கோள் காட்டி இது நல்லது அல்ல என்கிறீர்கள் நீங்கள். ஏன்? அது தீமையானது என்பது தெளிவாக தெரிகிறதே என்பீர்கள். பழைய ஏற்பாட்டிலும் நீங்கள் காண்பது இதுவே. இன்று நாம் விரும்பாத பல விஷயங்களும் வினோத கருத்துக்களும் பண்டைய நூல்கள் அனைத்திலும் நிறைந்துள்ளன. நாம் விரும்பாததற்காக இந்த கொள்கை சிறிதும் நன்றாக இல்லை. ஏனெனில் அது எனது நீதி நெறியையே தகர்த்து விடுகிறது என்பீர்கள் நீங்கள். இந்துக்களோ, உனது கருத்தை நீ எவ்வாறு பெற்றாய்? வெறும் சுய சிந்தனையால் தானே? அப்படியானால் வெளியே போய்விடு. கடவுளே அதை விதைத்திருக்கிறார் என்றால் அதை மறுக்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? இதை செய்யாதே, இது தவறு என்று வேதங்கள் சொல்லும்போது அதை மறுக்க உனக்கு உரிமையே இல்லை என்று கூறுவார்கள். அதற்கு நீங்கள் இந்துவிடம் எங்கள் பைபிள் இவ்வாறு கூறவில்லையே என்று சொன்னால் அதற்கு அவர்கள்,
ஆகா, உங்கள் பைபிளும் ஒரு நூலா? அது சரித்திர காலத்தில் பிறந்த ஒரு குழந்தை. வேதங்களை தவிர வேறு பைபிள் இருக்க முடியுமா? எல்லா அறிவும் இறைவனிடம் உள்ளது. அவர் பல பைபிள்கள் மூலம் போதிக்கிறார் என்று சொல்கிறீர்களா? அவரது அறிவுதான் வேதங்களில் வெளியாகிவிட்டதே. அப்படியானால் அவர் தவறு செய்துவிட்டார் என்கிறீர்களா? அதாவது தவறு செய்த பின்னர் அதைவிட சிறப்பான ஒன்றினால் அதை சரி செய்ய விரும்பி வேறு ஒரு நாட்டினருக்கு ஒரு பைபிளை போதித்தார் என்பதா உங்கள் கருத்து என்று வைதிகர்கள் கேட்பார்கள். வேதங்களைப் போன்ற பழமையான வேறு ஒரு நூலை காட்ட முடியாது. வேதங்களை தவிர மற்ற அனைத்தும் பிற்காலத்தில் அவற்றை பார்த்து எழுதப்பட்டவைதான் என்பார்கள் அவர்கள். நீங்கள் கூறுவதை அவர்கள் கேட்கவே மாட்டார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களோ இந்துக்களிடம் பைபிளை கொடுக்கிறார்கள். இந்துக்களோ அது ஏமாற்று வேலை, கடவுள் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார் என்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், இந்த பழமைவாதம் பயங்கரமானது. ஓர் இந்துவிடம் சென்று சமூகத்தை சீர்திருத்த வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் அதற்கு அவன், வேதங்களில் அது உள்ளதா? இல்லையானால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீங்கள் காத்திருந்து பாருங்கள், இன்னும் 500 வருடங்களில் அது நல்லது என்பதை காண்பீர்கள் என்று கூறுவான். நீங்கள் அவனிடம் சென்று உங்கள் சமுதாய அமைப்பு சரியானதல்ல என்று சொன்னால் அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த விஷயத்தில் எங்கள் அமைப்புகளே மிகவும் சிறந்தவை. 500 வருடங்கள் காத்திருங்கள், உங்கள் அமைப்புகள் எல்லாம் அழிந்துவிடும். தகுதி மிக்கதுதான் நிலைத்து நிற்கும் என்பதுதான் பரிசோதனை. நீங்கள் இப்போது வாழ்கிறீர்கள், ஆனால் 500 ஆண்டுகள் தொடர்ந்து வாழும் ஒரு சமுதாயம் கூட உலகில் இல்லையே. ஆனால் இங்கு எங்களை பாருங்கள், நாங்களோ காலம் காலமாக நிலைத்து வந்திருக்கிறோம் என்பான். பயங்கரமான பழமைவாதம். அந்த கடலை கடந்ததற்காக நான் ஆண்டவனுக்கு நன்றி கூறுகிறேன். இதுதான் இந்தியாவின் பழமைவாதம். இதை தவிர அங்கு வேறு என்னதான் இருந்தது? எல்லாமே பிரிவுபட்டு கிடந்தது. இன்று இருப்பது போலவே சமுதாயம் முழுவதும் பிரிவுகளால் நிறைந்திருந்தது. இவற்றை விட கடுமையான ஜாதி பிரிவுகள் அன்று நிலவின. கற்க வேண்டிய மற்றொரு விஷயம் உள்ளது. இங்கு மேலை நாட்டில் ஜாதிகளை உருவாக்கும் போக்கு தற்போது உருவாகி வருகிறது. நானே ஜாதியை கைவிட்டவன்தான், அதுபோன்ற அனைத்தையும் தகர்த்தவன் நான். என்னளவில் நான் ஜாதி பிரிவினையில் நம்பிக்கை இல்லாதவன். அதில் மிக நல்லவை உள்ளன, ஆனால் என்னை பொறுத்தவரை நான் அதற்கு வெளியில் இருக்க ஆண்டவன் அருள்வாராக. அவரது துணை இருக்கும்போது எனக்கு எந்த ஜாதியும் வேண்டாம். ஜாதி என்று எதை குறிப்பிடுகிறேன் என்பது உங்களுக்கு தெரிகிறது. நீங்கள் அனைவருமே அதை மிகவும் விரும்பி வரவேற்கிறீர்கள். இந்துக்களுக்கு இது ஒரு பரம்பரை தொழில். வாழ்க்கையை இன்னும் எளிதாகவும் மென்மையாகவும் ஆக்க வேண்டும் என்று பண்டைய நாளில் இந்து கூறினான். அனைத்தையும் உயிர் துடிப்புடன் விளங்க செய்வது எது? போட்டிதான். பரம்பரை தொழில் இதை கொன்றுவிடும். நீ ஒரு தச்சனா? நல்லது, உன் மகன் தச்சனாகவே இருக்க முடியும். நீ யார்? கொல்லனா? அதுவும் ஒரு ஜாதி. உன் குழந்தைகள் கொல்லர்களாகவே இருப்பார்கள். அந்த தொழிலின் எல்லைக்குள் வர மற்ற யாருக்கும் இடமே கொடுக்க மாட்டோம். எனவே நீ அமைதியாக அதிலேயே இரு. இராணுவத்தை சேர்ந்தவனா? போர் புரிபவனா? அதையும் ஒரு ஜாதியாக்கி விடு. நீ புரோகிதனா? புரோகித தொழில் பரம்பரையாக வருவது, அதை ஒரு ஜாதியாக்கி விடுவோம். இப்படி அனைத்தையும் செய்து விடுவோம். இது ஒரு கடுமையான உயர்ந்த அதிகாரம்தான். ஆனாலும் அதில் ஒரு சிறப்பான பகுதி உள்ளது. அதாவது அது போட்டியை ஒழிக்கிறது. அதனால்தான் இந்தியா வாழ்ந்தது. மற்ற நாடுகள் செத்துவிட்டன. நான் தச்சனாக பிறந்தால் தச்சனாகவே இருக்க வேண்டும். ஆனால் எனக்கோ அது பிடிக்காது. என்ன செய்வது? இவ்வாறெல்லாம் வேத நூல்களில் உள்ளதே. புத்தர் பிறப்பதற்கு முன்பு இருந்த நிலை இது. புத்தர் காலத்திற்கு முன்பிருந்த இந்தியாவை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சோசலிசம், அதாவது பொது உடைமை கொள்கை என்ற ஒன்றை இன்று நீங்கள் பரிசோதனை செய்கிறீர்கள். அதனால் நல்லவை விளையலாம். ஆனால் நெடுங்காலத்திற்கு பின் அது மனித இனத்திற்கு தீமையை விளைவிக்கும். சுதந்திரம் என்பதே தாரக மந்திரம். சுதந்திர ராகுங்கள், சுதந்திர உடல், சுதந்திர மனம், சுதந்திர உயிர். என் வாழ்நாளெல்லாம் நான் உணர்ந்து வந்துள்ளது இதுதான். பந்தத்திற்கு உட்பட்டிருந்தது நன்மை செய்வதை விட சுதந்திரமாக தீமை செய்வதையே நான் விரும்புகிறேன்.
மேலை நாட்டில் இப்போது மக்கள் வருந்தி பெறுகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் இந்தியாவில் பல யுகங்களுக்கு முன்பே சாதித்து விட்டனர். நிலம் அங்கு தேசிய உடைமையாக்கப்பட்டுள்ளது. இத்தகைய ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அங்கு செய்யப்பட்டுள்ளன. குறுகிய போக்கை ஆதாரமாக கொண்ட இந்த ஜாதி மீது குறை கூறப்படுகிறது. இந்தியர்கள் மிகவும் தீவிரமான சோசலிசவாதிகள். ஆனால் அதற்கு பின்னால் வேண்டிய அளவு தனித்துவம் என்ற செல்வமும் அங்கே உள்ளது. இவ்வளவு நுண்ணிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டும் அவர்கள் மிகவும் தனித்துவ போக்கு கொண்டவர்கள். எவ்வாறு உண்ண வேண்டும், பருக வேண்டும், உறங்க வேண்டும், ஏன் எவ்வாறு சாக வேண்டும் என்பதற்கும் நியதி செய்துள்ளார்கள். அங்கே எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. அதிகாலையிலிருந்து தூங்கும் வரை மக்கள் நியதிகளையே சட்டங்களையே பின்பற்றுகின்றனர். சட்டம் சட்டம் சட்டமே எல்லாம். இந்த நிலைமையிலும் ஒரு நாடு வாழ்வது உங்களுக்கு வியப்பாக இருக்கிறதல்லவா? சட்டம் என்பது மரணம். ஒரு நாட்டில் சட்டம் அதிகமாக இருந்தால் அந்த நாட்டிற்கு தீமைதான் அதிகம் விளையும். ஆனால் தனித்தன்மை வேண்டுமானால் நாங்கள் மலைப்பகுதிகளுக்கு செல்வோம். அங்கு சட்டமோ ஆட்சியோ இல்லை. சட்டம் அதிகரிக்கும் அளவிற்கு போலீஸும் சோசலிசமும் அதிகரிக்கும். அயோக்கியர்களும் பெருகுவார்கள். இப்படி அங்கே தீவிர சட்டங்கள் உள்ளன. குழந்தை பிறக்கும்போதே அடிமையாகத்தான் பிறக்கிறது. முதலில் தன் ஜாதிக்கு அடிமை, அடுத்து தன் நாட்டிற்கு அடிமை. அடிமை அடிமை அடிமையே அவன். ஒவ்வொரு செயலிலும் அவன் அடிமை. உண்பதும் பருகுவதும் அடிமையாகவே. ஓர் ஒழுங்குமுறைப்படியே அவன் உண்ண வேண்டும். முதல் கவளத்திற்கு இந்த பிரார்த்தனை, இரண்டாவது கவளத்திற்கு இந்த பிரார்த்தனை, நீர் பருகும்போது இந்த பிரார்த்தனை என்றெல்லாம் உள்ளது. சற்றே எண்ணி பாருங்கள். இந்த முறையில் ஒவ்வொரு நாளும் கழிகிறது. ஆனால் அவர்கள் சிந்தனையாளர்கள். இவையெல்லாம் உண்மையான சிறப்புக்கு வழி செய்யாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். எனவே இதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வழியையும் விட்டு சென்றனர். என்னவானாலும் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் இந்த உலகிற்காகவும் உலகியல் வாழ்விற்காகவும் தான். உனக்கு பணம் வேண்டாமா? குழந்தைகள் வேண்டாமா? அப்போது இந்த உலகத்தால் உனக்கு எந்த பயனும் இல்லாமல் போய்விடுகிறது. நீ முழு சுதந்திரத்துடன் வெளியேறிவிடலாம். இவ்வாறு வெளியேறியவர்களே துறவிகள், அனைத்தையும் துறந்தவர்கள். ஒருபோதும் அவர்கள் தங்களை ஒரு சங்கமாக அமைத்து கொண்டதில்லை. இப்போதும் அவ்வாறே. அவர்கள் சுதந்திரமான ஆண்கள், சுதந்திரமான பெண்கள். அவர்கள் திருமணம் செய்து கொள்வதில்லை, சொத்துக்கள் வைத்துக் கொள்வதில்லை. சாஸ்திர விதிகள் அவர்களுக்கு இல்லை. வேதங்கள் கூட அவர்களை கட்டுப்படுத்தாது. அவர்கள் வேதங்களை கடந்தவர்கள். சமுதாய அமைப்புகளுக்கு எதிர்கோடியில் இருப்பவர்கள். ஜாதியை கடந்தவர்கள். இவற்றையெல்லாம் கடந்து வளர்ந்து விட்டவர்கள். இந்த அற்ப விதிகளாலும் பொருட்களாலும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பெரியவர்கள். அவர்களுடைய முக்கிய கொள்கைகள் 2. சொத்து வைத்து கொள்ளக்கூடாது, திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தில் ஈடுபட்டாயா? சொத்து வைத்திருக்கிறாயா? சாஸ்திர விதிகள் உடனே உன்னை பற்றி பிணைக்கும். இந்த 2இல் எதையும் செய்யவில்லையா? நீ சுதந்திரன். அவர்கள் நடமாடும் தெய்வங்கள். எங்கள் நாட்டின் உன்னதமான ஆண் பெண்களுள் 199 பேர் துறவிகளே. எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு மனிதன் உண்மையான பெருமை உடையவனானால் அவன் அசாதாரணமான தனித்தன்மை படைத்தவனாக இருப்பான். அத்தகைய தனித்தன்மையை சமுதாய வாழ்வில் பெற முடியாது. அவன் கொந்தளித்து குமுறி சமுதாயத்தை உடைத்தெறிய விரும்புகிறான். சமுதாயம் அவனை அமுக்கி வைக்க விரும்பினால் அவன் சமுதாயத்தை துண்டு துண்டாக உடைத்தெறிய விரும்புகிறான். எனவே சமுதாயத்தினர் எளிய வழியை வகுத்து கொண்டனர். சரி, நீங்கள் சமுதாயத்தை விட்டு வெளியேறிவிட்டால் உங்கள் விருப்பம் போல் எதையும் பிரச்சாரம் செய்யலாம், போதனை செய்யலாம். நாங்கள் தள்ளி நின்று உங்களை வழிபடுவோம் என்று அவர்கள் கூறினர். ஆனால் சிறப்பாக தனித்தன்மை பெற்ற ஆண்களும் பெண்களும் இருந்தனர். சமுதாயத்தில் மிக உயர்ந்த இடம் அவர்களுக்கு. காவி அணிந்த மழித்த தலையுடைய துறவி ஒருவர் வந்தால் அரசனும் அவர் முன்னிலையில் உட்கார துணிய மாட்டான். அவன் எழுந்து நிற்க வேண்டும். அடுத்த அரை மணி நேரத்தில் அவர் சாதாரண ஏழை குடிமகன் ஒருவனின் குடிசை வாசலில் நின்று ஒரு சிறிது உணவு பெற்று மகிழ்வார். துறவி எல்லா தரத்தினருடனும் கலந்து பழகியாக வேண்டும். இன்று அவர் ஏழை மனிதனின் குடிசையில் அவனுடன் படுத்து உறங்குவார்.
நாளை மன்னனின் மஞ்சனத்தில் படுப்பார். ஒரு நாள் மன்னன் மாளிகையில் பொன் தட்டுகளில் உண்பார். மறுநாள் உணவு எதுவுமின்றி மரத்தடியில் படுத்து உறங்குவார். இந்த துறவிகளை சமுதாயத்தினர் மிகவும் மதிக்கின்றனர். துறவிகளில் சிலர் தங்கள் தனித்துவத்தை காட்டுவதற்காக மக்களின் பொது கருத்துக்களை அலைக்கழிக்க முயல்வார்கள். ஆனால் பரிபூரணமாக தூயவர்களாகவும் உடைமை எதுவும் இல்லாதவர்களாகவும் அவர்கள் இருக்கும் வரை மக்கள் கலங்கவே மாட்டார்கள். இந்த துறவிகள் தனித்தன்மை மிக்கவர்கள் ஆதலால் எப்போதும் புது கொள்கைகளையும் திட்டங்களையும் சோதித்தவாறே இருப்பார்கள். ஒவ்வொரு நாட்டிற்கும் செல்வார்கள். புதிதாக எதையேனும் சிந்திப்பார்கள். பழைய தடங்களில் ஓட அவர்களால் முடியாது. மற்றவர்கள் நம்மை பழைய நெறியில் செலுத்தவே முயல்வார்கள். அனைவரும் ஒரே ரீதியில் சிந்திக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவார்கள். ஆனால் மனிதனின் முட்டாள்தனத்தை விட மிகவும் சிறப்பு வாய்ந்தது அவனது சொந்த இயல்பு. நமது பெருமை நமது பலவீனத்தை விட சிறந்தது. தீயவற்றை விட நல்லவை வலிமை மிக்கவை. நம்மை ஒரே விதமாக சிந்திக்க செய்வதில் அவர்கள் வெற்றியடைந்து விட்டால் நாம் சிந்திப்பதற்கு சிந்தனை என்பதே இல்லாமல் போய்விடும். நாம் இறந்து விடுவோம். இந்த இந்திய சமுதாயம் உயிர் சக்தியை கிட்டத்தட்ட இழந்ததாகவும் சட்டம் என்னும் இரும்பு சங்கிலிகளால் மக்கள் கட்டி வைக்கப்பட்டவர்களாகவும் ஒரு நிலைமை இருந்தது. அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நியதிகளோ ஏராளம். மூச்சு விடுவதற்கு கூட நியதி. எப்படி முகம் கழுவுவது, எப்படி கை கழுவுவது, எப்படி குளிப்பது, எப்படி பல் துலக்குவது என்று இறுதி மூச்சு வரை எல்லாவற்றிற்கும் நியதிகள்தான். இத்தனை நியதிகளையும் கடந்தது துறவியின் அற்புத தனித்துவம். அவன்தான் துறவி. வலிமை மிகுந்த தனித்துவமிக்க இந்த ஆண் பெண்களிடையே தினம்தோறும் ஒரு புதிய மதப்பிரிவு தோன்றலாயிற்று. அவர்கள் எவ்வாறு தனித்து நின்றனர் என்பது பற்றி பழைய சமஸ்கிருத நூல்கள் கூறுகின்றன. வெகு வினோதமான வயது முதிர்ந்த பெண் ஒருத்தி இருந்தாள். எப்போதும் ஏதாவது புதிய ஒன்றை பேசுவாள். சில வேளைகளில் மனிதர்கள் அவளை குறை கூறியதும் உண்டு. எனினும் எப்போதும் மக்கள் அவளிடம் அஞ்சி அமைதியாக கீழ்ப்படிந்தே நடந்தனர். பண்டைய நாளில் மதிப்புமிக்க ஆண்களும் பெண்களும் இருந்தனர். இப்படி நியமங்களால் அடக்கி ஒடுக்கப்பட்டிருந்த இந்த சமுதாயத்தில் அதிகாரம் புரோகிதர்களிடம் இருந்தது. சமுதாயத்தின் மிக உயர்ந்த ஜாதி புரோகிதர்கள் உடையதே. அது ஒரு தொழில். வேறு வார்த்தை கிடைக்காததால் பிரீஸ்ட், புரோகிதர் என்று அழைக்கிறேன். அந்த வார்த்தையை இங்கு அமெரிக்காவில் வழங்கும் பொருளில் நான் குறிப்பிடவில்லை. ஏனெனில் எங்கள் நாட்டு புரோகிதர் மதத்தையோ தத்துவத்தையோ போதிப்பவர் அல்ல. சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள இந்த கட்டுப்பாடுகளின் நுட்பங்களையெல்லாம் செயல் வடிவாக்குவதே அவரது தொழில். இந்த நியதிகளை பின்பற்றுவதில் உதவி செய்பவரே புரோகிதர். திருமணம் செய்விப்பதில், அந்திம கிரியைகளில் கலந்து பிரார்த்தனை செய்வதில் உதவுபவர். ஆணுக்கோ பெண்ணுக்கோ செய்யப்படுகின்ற சடங்குகள் அனைத்திலும் புரோகிதர் இருக்க வேண்டும். சமுதாயத்தின் லட்சியம் திருமணம். ஒவ்வொருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அது நியதி. திருமணம் ஆகாமல் மத சடங்கு எதையும் ஒருவன் செய்ய முடியாது. திருமணம் ஆகாதவன் அரை மனிதன். சடங்குகளை செய்ய அவனுக்கு அதிகாரம் கிடையாது. புரோகிதர் கூட திருமணம் செய்து கொள்ளாமல் தொழில் செய்ய முடியாது. சமுதாயத்திற்கு அரை மனிதன் தகுதியற்றவன். இவ்வாறு புரோகிதர்களின் அதிகாரம் மிகவும் வளர்ந்தது. எங்கள் நாட்டில் நியதிகளை உருவாக்குபவர்கள் புரோகிதர்களுக்கு இத்தகைய கௌரவத்தை அளிப்பதை பொது கொள்கையாகவே கொண்டிருந்தனர். பணம் சம்பாதிப்பதிலிருந்து புரோகிதர்களை தடுக்கின்ற பொது உடைமை திட்டத்தை, இப்போது நீங்கள் சோதிக்க முயல்கின்ற அதே திட்டத்தை அவர்களும் கை கொண்டிருந்தனர். இதன் நோக்கம் என்ன? சமுதாய அந்தஸ்து. ஒன்றை மனதில் கொள்ளுங்கள். எல்லா நாடுகளிலும் புரோகிதர்களே சமுதாயத்தில் மிக உயர்ந்தவர்கள். இந்தியாவிலோ மிகவும் ஏழை பிராமணன் ஒருவன் மிக உயர்ந்த மன்னனை விட பிறப்பால் உயர்ந்தவன் என்ற அளவிற்கு அவர்களின் அந்தஸ்து உள்ளது. இந்தியாவில் புரோகிதனே அந்தஸ்து உள்ளவன்.
ஆனால் அவன் செல்வந்தனாவதை சாஸ்திரம் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. சாஸ்திர நியதி அவனை வறுமை நிலையிலேயே அழுத்தி வைக்கிறது, ஆனால் அந்தஸ்தை மட்டும் அளிக்கிறது. அவன் செய்யக்கூடாதவை ஆயிரக்கணக்கில் உள்ளன. சமுதாய வரிசைப்படியில் ஒருவனது ஜாதி உயரும் அளவிற்கு அவன் அனுபவிக்கக்கூடிய போகங்கள் சுருக்கப்படுகின்றன. ஜாதி உயர உயர அதை சேர்ந்தவனின் உணவு வகைகளின் எண்ணிக்கையும் உணவின் அளவும் அவனுக்குரிய தொழில் வாய்ப்புகளும் குறைக்கப்படுகின்றன. உங்கள் பார்வையில் அவனது வாழ்க்கை இடையறாத துன்பங்களின் தொகுதியாக மட்டும்தான் இருக்கும், அதற்கு மேலாக இருக்காது. உண்பதிலும் பருகுவதிலும் மட்டுமல்ல, ஒவ்வொன்றிலும் ஓயாத கட்டுப்பாடாகவே அவனது வாழ்வு அமையும். இனி தண்டனைகளில் கீழ் ஜாதியினரை விட 10 மடங்கு அதிகமாக உயர் ஜாதியினர் ஏற்க வேண்டும். கீழ் ஜாதியை சேர்ந்த ஒருவன் பொய் பேசினால் அபராதம் 1 ரூபாய் என்றால், பொய் பேசும் பிராமணனுக்கு அபராதம் 100 ரூபாய் ஆகலாம். ஏனெனில் முன்னவனை விட இவன் விஷயங்கள் தெரிந்தவன் அல்லவா? ஆரம்ப நிலையில் இது ஒரு மாபெரும் அமைப்பாகவே இருந்தது. பின்னர் இந்த புரோகிதர்கள் அதிகாரம் அனைத்தையும் தங்கள் கையில் வைத்து கொள்ள தொடங்கினர். முடிவில் எளிமையே தங்கள் அதிகாரத்தின் இரகசியம் என்பதை மறந்தனர். சமுதாயம் அவர்களுக்கு உணவும் உடையும் அளித்து வந்ததன் காரணம் அவர்கள் படிக்கவும் போதிக்கவும் சிந்திக்கவும் செய்ய வேண்டும் என்பதற்காகவே. ஆனால் அவர்கள் அதற்கு மாறாக சமுதாயத்தின் செல்வத்தை பறித்து கொள்ள கரங்களை நீட்டத் தொடங்கினர். நீங்கள் கூறுவது போல் அவர்கள் பணம் பறிப்பவர்கள் ஆயினர். அனைத்தையும் மறக்கத் தொடங்கினர். இரண்டாவது, அரசர்களின் ஜாதி, சத்திரிய ஜாதி. உண்மையான அதிகாரம் அவர்களின் கையில் இருந்தது. பெரிய சிந்தனையாளர்களை அழைத்தவர்கள் அவர்களே தவிர பிராமணர்கள் அல்ல. இது வினோதமான விஷயம். எங்கள் சிறந்த மகான்களுள் ஏறத்தாழ அனைவரும் சத்திரியர்களே. கிருஷ்ணர், ராமர் என்று எங்கள் தத்துவ ஞானியர்களுள் ஏறத்தாழ அனைவரும் அரியாசனத்தில் அமர்ந்தவர்கள். துறவை போதித்த தத்துவ ஞானியர் அனைவரும் அந்த மரபில்தான் தோன்றினர். துறந்துவிடு என்ற குரல் அரியாசனத்திலிருந்து தான் எழுந்தது. இந்த சத்திரியர்கள் மக்களின் மன்னராக இருந்தனர். தத்துவ ஞானிகளாகவும் அவர்களே இருந்தனர். உபநிடதங்களில் பேசுபவர்களும் அவர்களே. அறிவிலும் சிந்தனையிலும் அவர்களே புரோகிதர்களை விட சிறந்திருந்தனர். அவர்களே மிகவும் வல்லமை பெற்றிருந்தனர். அவர்களே ஆளும் மன்னர்கள். எனினும் புரோகிதர்கள் அதிகாரத்தையெல்லாம் கைப்பற்றி கொண்டு அரசர்களையே அடக்கியாள முயன்றனர். இவ்வாறு புரோகிதர்களுக்கும் மன்னர்களுக்கும் அரசியல் போட்டி நிகழ்ந்து கொண்டே இருந்தது. இன்னும் ஒரு விஷயம், எனது முதல் சொற்பொழிவை கேட்க வந்தவர்களுக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் தெரிந்திருக்கும். இந்தியாவில் ஆரியர், ஆரியர் அல்லாதவர் என்ற 2 பெரும் இனங்கள் உள்ளன. ஆரிய இனத்தில் 3 ஜாதிகள் உள்ளன. எஞ்சிய அனைவரும் சூத்திரர் என்ற ஒரு பெயரில் அழைக்கப்படுகின்றனர். அது ஒரு ஜாதி அல்ல. அவர்கள் ஆரியர்கள் அல்ல. இந்தியாவிற்கு வெளியிலிருந்து பலர் வந்தனர். அவர்கள் சூத்திரர்கள் எனப்பட்ட அந்த நாட்டு ஆதிவாசிகளை அங்கே கண்டனர். அது எவ்வாறு இருப்பினும் ஆரியர் அல்லாத இந்த பெருங்கூட்டத்தினரும் அவர்களிடையே இருந்த கலப்பின மக்களும் படிப்படியாக நாகரிகம் பெற்றனர். பின்னர் ஆரியர்கள் பெற்றிருந்த அதே உரிமைகளை தாங்களும் பெறுவதற்கான திட்டம் வகுக்கலாயினர். ஆரியர்களுடைய பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் புக விரும்பினர். ஆரியர்களது பூநூலை அணிய விரும்பினர். அவர்களின் அதே சடங்குகளை செய்ய விரும்பினர். மதத்திலும் அரசியலிலும் ஆரியர்களைப் போன்ற உரிமைகளை பெற விரும்பினர். ஆனால் பிராமண புரோகிதர்கள் அதற்கு முற்றிலும் எதிராக நின்றனர். ஒவ்வொரு நாட்டிலும் புரோகிதர்களின் இயல்பு இதுவே என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் இயல்பாகவே பழமையை பற்றி பிடித்து கொண்டிருப்பவர்கள். அவர்களின் தொழில் ஒரு வியாபாரமாக இருக்கும் வரையிலும் அவ்வாறுதான் இருந்தாக வேண்டும். இருப்பதை மாறவிடாமல் இருப்பதுதான் அவர்களுக்கு அனுகூலமாகும். ஆகவே ஆரியர்கள் அல்லாதாரிடம் எழுந்த இந்த எதிர் முணுமுணுப்பு வெள்ளத்தை புரோகிதர்கள் தங்கள் முழு பலத்துடன் தடுக்க முயன்றனர். ஆரியர்களுக்குள்ளும் மதத்துறையில் பெரும் புரட்சி எழுந்தது. சத்திரியர்களே பெரும்பாலும் அதற்கு தலைமை தாங்கி நடத்தினர்.
ஏற்கனவே இந்தியாவில் சமணர்கள் இருந்தனர். மாறுதல்களை எதிர்க்கும் பிரிவினராகவே அவர்கள் இன்றும் உள்ளார்கள். அது ஒரு மிக பழமையான மதம். இந்து சாஸ்திரங்களான வேதங்களின் அத்தாட்சியை அவர்கள் மறுத்தனர். தாங்களே சிறு நூல்களை எழுதி கொண்டு, எங்கள் நூல்கள் மட்டுமே ஆதி நூல்கள், உண்மையான வேதங்கள், இப்போது வேதங்கள் என்ற பெயருடன் இருப்பவை மக்களை ஏமாற்றுவதற்காக பிராமணர்களால் எழுதப்பட்டவை என்றனர். அவர்களும் இந்துக்களை போன்றே ஒரு திட்டம் வகுத்தனர். வேதங்களை பற்றி இந்துக்களின் கருத்தை எதிர்த்து வாதிடுவது எளிதல்ல. எனவே சமணர்களும் தங்கள் நூல்களின் மூலமே உலகம் படைக்கப்பட்டது என்று சாதித்தனர். அவை சாதாரண மக்களின் மொழியில் எழுதப்பட்டன. அப்போதே சமஸ்கிருத மொழி பேசும் மொழியாக இல்லை. தற்கால இத்தாலிய மொழிக்கும் லத்தீனுக்கும் உள்ள தொடர்பே சமஸ்கிருதத்திற்கும் அந்த கால பேச்சு மொழிக்கும் இருந்தது. சமணர்கள் தங்கள் நூல்களை எல்லாம் பாலி மொழியில் எழுதினர். உங்கள் நூல்கள் ஏன் பாலி மொழியில் உள்ளன என்று பிராமணன் கேட்டால் அதற்கு அவர்கள் சமஸ்கிருதம் இறந்த மொழியாயிற்றே என்று பதிலளிப்பார்கள். தாங்கள் பின்பற்றிய முறைகளிலும் நடத்தைகளிலும் சமணர்கள் வேறுபட்டவர்களாக இருந்தனர். இந்து சாஸ்திரங்களாகிய வேதங்கள் பல விஷயங்கள் சேர்ந்த ஒரு பெரும் தொகுப்பு. அவற்றுள் சில பண்படாதவை. அவற்றை கடந்து சென்றால் ஆன்மீகத்தை மட்டும் போதிக்கின்ற பகுதியை நாம் காணலாம். வேதங்களின் அந்த பகுதியையே தாங்கள் போதிப்பதாக இந்த பல்வேறு பிரிவினர் ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டனர். பண்டைய வேதங்களில் 3 படிகள் உள்ளன. முதலில் வருவது கர்மம், 2வது வழிபாடு, 3வது ஞானம். கர்மத்தாலும் வழிபாட்டாலும் ஒருவன் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டதும் இறைவன் அவனுள் விளங்குகிறார். இறைவன் ஏற்கனவே தன்னுள் இருப்பதை அவன் உணர்கிறான். மனம் தூய்மை பெற்றதால் மட்டுமே அவன் கடவுளை கண்டிருக்க வேண்டும். எனவே கர்மத்தாலும் வழிபாட்டாலும் மனம் தூய்மை அடைகிறது. அவ்வளவுதான். முக்தி ஏற்கனவே நம்மிடம் உள்ளது. நமக்கு அது தெரியவில்லை. எனவே கர்மம், வழிபாடு, ஞானம் ஆகியவை 3 படிகள் ஆகின்றன. பிறருக்கு நன்மை செய்வதே கர்மம் என்கிறார்கள் அவர்கள். இது நல்லதுதான். பிராமணர்களை பொறுத்தவரை கர்மம் என்றால் பெரும்பாலும் விரிவான சடங்குகளை செய்வதே. அதாவது மாடு, ஆடு மற்றும் பிற மிருகங்கள் இவற்றை கொல்வது, வேள்வியில் சமர்ப்பிப்பது போன்றவை. சமணர்களோ இது ஒரு கர்மமாகாது. பிறரை வதைப்பது ஒருபோதும் நற்செயல் ஆகாது. உங்கள் வேதங்கள் பொய், புரோகிதர்களின் கட்டுக்கதை என்பதையே இது உறுதிப்படுத்துகிறது. எந்த உயர்ந்த நூலாவது மிருகங்களை கொல்வது போன்றவற்றை செய்ய உத்தரவிடுமா? அதை நீங்கள் நம்புகிறீர்களா? எனவே வேதங்களில் காணப்படுகின்ற இந்த மிருக கொலையும் பிறவும் பிராமணர்களால் எழுதப்பட்டவை. ஏனெனில் இவற்றின் மூலம் அவர்கள் மட்டுமே பயன் பெறுகின்றனர். பணம் பெறுபவர் புரோகிதர் மட்டும்தானே. இவையெல்லாம் புரோகிதர்களின் தந்திரம் என்று கூறுகின்றனர். இறைவன் என்று ஒருவர் இருக்கவே முடியாது என்பது சமணர்களின் கொள்கைகளுள் ஒன்று. இறைவன் என்ற ஒருவரை புரோகிதர்களே உருவாக்கியுள்ளனர். இறைவனை நம்பிக்கொண்டு மக்கள் தங்களுக்கு பணம் தர வேண்டும் என்பது அவர்களின் எண்ணம். வெறும் முட்டாள்தனம். கடவுள் இல்லை, இயற்கை உள்ளது, ஆன்மாக்கள் உள்ளனர், அவ்வளவுதான். ஆன்மாக்கள் எப்படியோ இந்த வாழ்வுக்குள் வந்து சிக்கிக் கொண்டனர். உடல் என்று நீங்கள் கூறும் ஒரு மனித போர்வையை அவர்கள் போர்த்தி கொண்டுள்ளார்கள். விஷயம் அவ்வளவுதான். எனவே நற்பணி செய்யுங்கள் என்கிறார்கள் சமணர்கள். ஜடப்பொருள் எதுவுமே இழிவானது என்ற கொள்கை இயல்பாகவே அதிலிருந்து எழுந்தது. சமணர்களே முதலாக உடம்பை வருத்துவதை ஒரு நெறியாக போதித்தவர்கள். தூய்மையின்மையால் தான் இந்த உடம்பு வந்ததென்றால் இது இழிவானது தானே. ஒரு மனிதன் சிறிது காலம் ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தால் அது மிகவும் சரியானது, தகுந்த தண்டனைதான் என்பார்கள் அவர்கள். சுவரின் மீது ஒருவன் படீரென்று தலையை மோதிக்கொண்டால் மகிழ்ச்சி, அதுவும் நல்லதொரு தண்டனைதான் என்பார்கள். பிரான்சிஸ் சங்கத்தை நிறுவியவர்களுள் சிலர் யாரோ ஒருவரை சந்திக்க சென்று கொண்டிருந்தனர். அவர்களுள் ஒருவர் புனிதரான பிரான்சிஸ். அவருடன் சக துறவி ஒருவர் சென்றார். தாங்கள் காண செல்பவர் தங்களை வரவேற்பாரோ மாட்டாரோ என்று சந்தேகப்பட்ட தோழர், அவர் நம்மை ஒதுக்கி விடுவார் என்றார்.
அதற்கு புனிதரான பிரான்சிஸ், சகோதரா, அது போதாது. நாம் கதவை தட்டியதும் அவர் வெளியே வந்து நம்மை விரட்டுவது போதாது. கட்டி வைத்து சாட்டையால் அடிப்பதும் போதியதாகாது. நமது கை கால்களை சேர்த்து கட்டி ஒவ்வொரு மயிர்காலிலிருந்தும் இரத்தம் வரும் வரை சாட்டையால் அடித்து பனியில் தூக்கி எறியும்படி கட்டளையிடுவாரானால் அதுதான் போதியதாகும் என்று கூறினார். இவை போன்ற உடலை வருத்துகின்ற கருத்துக்கள் அக்காலத்தில் வழங்கி வந்தன. சமணர்களே முதலாக இதை தொடங்கினர். அவர்கள் சிறிது மகத்தான பணியும் செய்தனர். யாரையும் வதைக்காதீர்கள், ஒழுக்கம் நீதிநெறி எல்லாம் இதுவே, செய்ய வேண்டியதும் இதுவே, மற்ற அனைத்தும் பிராமணர்கள் படைத்த முட்டாள்தனங்கள், அவற்றை வீசி எறியுங்கள் என்றார்கள் சமணர்கள். பின்னர் பணியில் இறங்கினர். இந்த ஒரு கோட்பாட்டையே அவர்கள் விரித்தனர். இது ஒரு அற்புத லட்சியம். நாம் நீதிநெறி என்று கூறுபவையெல்லாம் அகிம்சை, நன்மை செய்தல் என்ற பெரும் தத்துவத்திலிருந்து விரிந்து வந்தவையே. சமண மதம் தோன்றியது புத்தரின் காலத்திற்கு குறைந்தது 500 ஆண்டுகளுக்கு முன்பாகும். புத்தர் இயேசுவுக்கு 550 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். பிராணிகள் இனத்தையும் அவர்கள் 5 பகுதிகளாக பிரிக்கின்றனர். முதலில் மிக தாழ்ந்தது, தொடு உணர்ச்சி புலன் மட்டும் உடையது. அடுத்தது தொடு உணர்ச்சி சுவை என்னும் 2 புலன்களை பெற்றது. அடுத்தது தொடு உணர்ச்சி சுவை ஓசை என்னும் 3 புலன்களை உடையது. பின்னர் ஒளி என்பதும் சேர்ந்து 4 புலன்கள். அதற்கு அடுத்தது 5 புலன்களும் பெற்றவை. ஓரறிவு மற்றும் ஈரறிவு உயிர்கள் சாதாரண கண்களுக்கு புலனாகாதவை. அவை நீரில் எங்கும் உள்ளன. இவற்றை கொல்வது மிக பயங்கரமானதாகும். இந்த நுண் உயிரியல் தற்கால உலகில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்புதான் தோன்றியது. எனவே அதற்கு முன்பு யாரும் இதை பற்றி அறிந்திருக்கவில்லை. அனைத்திலும் தாழ்ந்த பிராணிகளுக்கு தொடு உணர்ச்சி ஒன்றே உள்ளது, வேறு ஒன்றும் இல்லை என்கிறார்கள் அவர்கள். அதற்கு அடுத்த உயிரும் கண்ணுக்கு தெரியாததே. நீரை கொதிக்க வைப்பதால் இந்த உயிர்களெல்லாம் கொல்லப்படுகின்றன என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். எனவே இந்த துறவிகள் தாகத்தால் இறப்பதானாலும் வெந்நீர் குடித்து அந்த உயிர்களை ஒருபோதும் கொல்ல மாட்டார்கள். ஆனால் ஒரு துறவி உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று நீங்கள் அவருக்கு வெந்நீர் கொடுத்தால் அந்த உயிர்களை கொன்ற பாவம் உங்களையே சாரும். அவர் நன்மையே பெறுவார். இவ்வாறு கேலி கூத்தாக்கும் அளவுக்கு இந்த கருத்துக்களை அவர்கள் நீட்டுகின்றனர். உதாரணமாக, குளிக்கும்போது உடலை தேய்ப்பதால் பல நுண்ணுயிர்களை கொல்ல வேண்டி வரும். எனவே சமணர்கள் ஒருபோதும் குளிப்பதில்லை. தன்னையே அவன் மாய்த்து கொள்கிறான். அது சரியானது என்றும் கூறுகிறான். அவனுக்கு வாழ்வு என்பது ஒரு பொருட்டல்ல. பிற உயிர்களை காப்பாற்றுவதற்காக தான் இறப்பதையும் அவன் வரவேற்கிறான். இது சமணர்கள். பல்வேறு தபஸ்விகளின் நெறிகளும் இருந்தன. ஒரு பக்கம் இது, மறுபக்கம் புரோகிதர்களுக்கும் மன்னர்களுக்கும் இடையே அரசியல் பொறாமை வலுத்தது. மேலும் அதிருப்தி கொண்ட மதப்பிரிவுகள் பல எங்கும் கிளம்பின. இன்னும் பெரிய பிரச்சனையும் ஒன்று இருந்தது. பெரும்பான்மையான பாமர மக்கள் தங்களுக்கும் ஆரியர்களைப் போலவே சம உரிமை வேண்டுமென கோரி வந்தனர். இயற்கையின் ஜீவநதி அருகில் வெள்ளமென பெருகி ஓடிய போதிலும் ஒரு துளி நீரும் பருக உரிமையற்றவர்களாக அவர்கள் தாகத்தால் தவித்தனர். பின்னர் அந்த மாமனிதரான புத்தர் பிறந்தார். உங்களில் பலருக்கு அவரை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி தெரியும். எந்த மாமனிதராக இருந்தாலும் அவருடன் பொதுவாகவே அற்புதங்களும் கட்டுக்கதைகளும் பிணைந்தே இருக்கும். இருப்பினும் புத்தர் பிரான் உலகின் வரலாற்று தீர்க்கதரிசிகளுள் முதன்மையானவர். தீர்க்கதரிசிகளுள் சரித்திர காலத்தவர் என்று கூற இருவரே சான்றுகள் மிகுந்தவர்களாக உள்ளனர். ஒருவர் புத்தர், மற்றொருவர் முகமது நபி. ஏனெனில் இவர்களின் நண்பர்களும் பகைவர்களும் இவர்களை பற்றி ஒரே கருத்து உடையவர்களாக இருக்கின்றனர். எனவே அவர்கள் இருந்தனர் என்பதில் நமக்கு சந்தேகமே இல்லை. மற்றவர்களை பொறுத்தவரை சீடர்கள் கூறுவதையே நாம் சரி என்று கொள்ள வேண்டியிருக்கிறது. அதற்கு மேல் இல்லை. இந்து தீர்க்கதரிசியான எங்கள் கிருஷ்ணரோ பேரளவிற்கு புராண புருஷராகவே உள்ளார். அவரது வாழ்வில் பெரும் பகுதியை, ஏன் அவரை பற்றிய ஒவ்வொன்றையும்
அவரது சீடர்களே எழுதியுள்ளனர். சில வேளைகளில் 3-4 பேரை ஒருவராக உருவாக்கியிருப்பதாகவும் தோன்றுகிறது. மற்ற பல தீர்க்கதரிசிகளை பற்றி நமக்கு அவ்வளவு தெளிவாக தெரிவதில்லை. ஆனால் புத்தரை பற்றி அவரது நண்பர்களும் பகைவர்களும் எழுதியுள்ளதால் அத்தகைய சரித்திர கால புருஷர் இருந்தார் என்பது உறுதியாகிறது. மகான் ஒருவர் மீது குவிக்கப்படுகின்ற கட்டுக்கதைகளையும் அற்புதங்களை பற்றிய செய்திகளையும் பிற கதைகளையும் ஆராய்ந்து பார்ப்போமானால் அவை அனைத்தின் உள்ளேயும் சாரமான ஒன்றை காணலாம். வாழ்க்கை முழுவதும் அவர் தமக்கென எதையும் ஒருபோதும் செய்திருக்க மாட்டார். இது எவ்வாறு நமக்கு தெரியும்? ஒருவரை பற்றிய கதைகளை உருவாக்கும்போது அவருடைய பொதுவான குணம் அந்த கட்டுக்கதைகளில் விரவியிருக்கும். புத்தரை பற்றிய கதைகளில் ஒன்று கூட அவர் மீது எந்த துர்குணத்தையோ ஒழுக்கக்கேட்டையோ சுமத்த முயலவில்லை. அவருடைய விரோதிகள் கூட அவரை அப்படித்தான் சித்தரித்துள்ளனர். புத்தர் பிறந்தபோது அவர் புனிதத்தின் வடிவாக தோன்றினார். தள்ளி நின்று அவரது முகத்தை கண்டவர்கள் கூட சடங்குகளும் கிரியைகளும் கலந்த மதத்தை விட்டுவிட்டு துறவரத்தை தழுவி ஓய்வு பெற்றனர். ஆகவே தேவர்கள் ஒன்று கூடினர். நாம் அழிந்தோம் என்றே முடிவு கட்டினர். ஏனெனில் கிரியைகளை கொண்டே தேவர்களில் பலர் வாழ்ந்து வந்தனர். யாகங்களில் இடப்படும் உணவுகள் தேவர்களை சேர்கின்றன. ஆனால் இப்போதோ அவை யாவும் மறைந்தன. தேவர்கள் பசியால் வாடத் தொடங்கினர். அவர்களது பலம் குன்றிவிட்டது. எனவே எப்படியாவது இவரை அடக்கிவிட வேண்டும். நம்மை வாழவிடாத அளவிற்கு இவர் தூயவர் என்று எண்ணி அவர்கள் புத்தரிடம் வந்து, ஐயனே, உம்மிடம் ஒன்று கேட்க வந்துள்ளோம். நாங்கள் ஒரு பெரிய யாகத்தை செய்து முடிக்க விரும்புகிறோம். அதற்கு பெரிய தீ மூட்ட வேண்டும். அதற்கான தூய இடத்தை உலகெங்கும் தேடினோம். இப்போது கண்டுபிடித்து விட்டோம். நீங்கள் கீழே படுத்து கொண்டால் உங்கள் மார்பின் மீது அந்த பெரும் தீயை மூட்டிக்கொள்வோம் என்று தெரிவித்தனர். புத்தரும், நல்லது, உங்கள் பணியை தொடங்குங்கள் என்றார். தேவர்கள் புத்தரின் மார்பில் வேள்வித்தீயை எழுப்பினர். அவர் இறந்துவிட்டதாகவே எண்ணினர். ஆனால் அவர் இறக்கவில்லை. இதை கண்ட தேவர்கள் அங்குமிங்கும் ஓடி நாம் அழிந்தோம் என்று புலம்பினர். விடாமல் புத்தரை தாக்கத் தொடங்கினர். அதுவும் பயன்படவில்லை. அப்போது கீழிருந்து குரல் எழுந்தது. ஏன் இந்த வீண் முயற்சிகளை எல்லாம் செய்கிறீர்கள் என்று கேட்டது. புத்த தேவனே, உம்மை காண்பவர்கள் அனைவரும் தூய்மையாகி ஓய்வடைந்து விடுகின்றனர். இனி எங்களை யார் வழிபடுவார்கள் என்று கேட்டனர் தேவர்கள். உங்கள் முயற்சி வீண். ஏனெனில் தூய்மையை ஒருபோதும் அழிக்க முடியாது என்றது அந்த குரல். இத்தகைய கட்டுக்கதைகளை புத்தரின் விரோதிகளே எழுதினர். என்றாலும் இந்த கதை முழுவதிலும் புத்தரிடம் உள்ள ஒரே குற்றமாக தோன்றுவது அவர் அவ்வளவு தூயவராக இருந்தது. புத்தரின் கோட்பாடுகளை பற்றி உங்களில் சிலருக்கு சிறிது தெரியும். ஆஞ்ஞேயவாதிகள் என்று அழைக்கப்படும் தற்கால சிந்தனையாளர்கள் பலருக்கு அவருடைய கோட்பாடுகள் மனதிற்கு பிடித்தவையாக உள்ளன. மனித குலத்தின் சகோதரத்துவத்தை போதித்த பெரிய பிரச்சாரகர் அவர். ஆரியரோ ஆரியர் அல்லாதவர்களோ, ஜாதியினரோ ஜாதி அற்றவரோ, மதப்பிரிவை சார்ந்தவர்களோ அல்லாதவர்களோ, அனைவருக்கும் மதத்திலும் முக்தியிலும் சம உரிமை உண்டு. அனைவரும் உள்ளே வாருங்கள் என்றார் புத்தர். ஆனால் மற்ற விஷயங்களை பொறுத்தவரை அவர் பெரும் ஆக்ஞேயவாதியாகவே இருந்தார். செயல்முறையினராக இருங்கள் என்றார் அவர். ஒரு நாள் விவாதத்தில் ஈடுபட்ட 5 பிராமண இளைஞர்கள் உண்மைக்கு பாதை எது என்றே கேட்பதற்காக புத்தரிடம் வந்தனர். என்னை சேர்ந்தவர்கள் இதை கூறுகிறார்கள், எனவே இதுதான் பாதை என்றான் ஒருவன். எனக்கு இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, எனவே இது ஒன்றே பாதை என்றான் இன்னொருவன். சுவாமி, எதுதான் சரியான பாதை என்று அவர்கள் புத்தரை கேட்டனர். சரி, இதுதான் உண்மை, இதுவே இறைவனிடம் அழைத்து செல்லும் பாதை என்று உன்னை சேர்ந்தவர்கள் கூறுகிறார்களா? ஆம் என்றார்கள் அவர்கள். ஆனால் நீ கடவுளை கண்டதுண்டா என்று புத்தர் கேட்டார். இல்லை சுவாமி என்றார்கள் அவர்கள். உன் தந்தை? இல்லை சுவாமி. உனது பாட்டனார்? இல்லை சுவாமி. அவர்களுள் யாருமே கடவுளை கண்டதில்லை அல்லவா? இல்லை. சரி, உன் ஆச்சாரியர்களின் விஷயம் என்ன?
அவர்களுள் யாராவது கடவுளை கண்டிருக்கிறார்களா என்று புத்தர் கேட்டார். இல்லை என்றார்கள் அவர்கள். இதேபோல் மற்றவர்களையும் கேட்டார் புத்தர். யாரும் கடவுளை கண்டதில்லை என்றே அவர்களும் கூறினர். பின்னர் புத்தர் கூறினார், சரி, ஒரு கிராமத்தில் இளைஞன் ஒருவன் அழுது புலம்பியவாறே வந்து சேர்ந்தான். ஓ, நான் அவளை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் என்று அவன் ஓலமிட்டு கொண்டிருந்தான். கிராம மக்கள் அவனை விசாரித்தனர். அந்த இளைஞனோ நான் அவளை மிக மிக நேசிப்பதாக மட்டுமே கூறிக்கொண்டிருந்தான். நீ காதலிக்கும் அவள் யார் என்றனர் கிராம மக்கள். எனக்கு தெரியாது என்றான் அவன். எங்கு வசிக்கிறாள் என்று கேட்டார்கள். எனக்கு தெரியாது என்றான் அவன். ஆனாலும் அவளை அவன் மிக மிக நேசித்தான். அவள் எப்படி இருப்பாள் என்று கேட்டார்கள். அது எனக்கு தெரியாது என்றான். ஓ, அவளை நான் ஆழமாக காதலிக்கிறேன் என்றான் அவன். இதை கூறிவிட்டு புத்தர் தம் முன் இருந்தவனை நோக்கி, இளைஞர்களே, கதையில் வரும் இந்த இளைஞனை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார். ஏன், அவன் ஒரு முழு முட்டாள் என்றான் அவன். மற்றவனும் அவ்வாறே சொன்னார்கள். சுவாமி, இதை கேட்கவும் வேண்டுமா? அந்த இளைஞன் நிச்சயமாக ஒரு மூடன்தான். காணாத ஒரு பெண்ணை எண்ணி இவ்வளவு அழுவதும் அரட்டுவதும் அவளை தான் நேசிப்பதாக கூறுவதும் இவையெல்லாம் மூடனின் செயல்தானே. அத்தகைய ஒருத்தி இருக்கிறாளா இல்லையா என்பதே அவனுக்கு தெரியவில்லை என்றார்கள் அவர்கள். புத்தர் கூறினார், நீங்களும் அவனைப் போல்தானே இருக்கிறீர்கள். உங்கள் தந்தையோ பாட்டனோ யாரும் கடவுளை கண்டதில்லை என்று சொல்கிறீர்கள். நீங்களோ உங்கள் முன்னோர்களோ ஒருபோதும் அறியாத ஒருவரை பற்றி வாதிட்டு ஒருவர் கழுத்தை மற்றொருவர் அறுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களே என்று கூறினார் புத்தர். பின்னர் இளைஞர்கள், நாங்கள் என்னதான் செய்வது என்று கேட்டார்கள். சரி, என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். கடவுள் எப்போதாவது கோபம் கொள்கிறார் என்று உங்கள் தந்தை கூறினாரா? இல்லை சுவாமி என்றார்கள் அவர்கள். கடவுள் தீயவர் என்று உங்கள் தந்தை எப்போதாவது போதித்தாரா என்று கேட்டார் புத்தர். இல்லை சுவாமி, அவர் எப்போதும் தூயவர் என்றார் அவர்கள். சரி, சற்றே சிந்தியுங்கள். இதையெல்லாம் விவாதித்து கொண்டும் ஒருவர் கழுத்தை ஒருவர் அறுக்க முயன்று கொண்டும் இருப்பதை விட நீங்கள் தூயவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருந்தால் அந்த கடவுளை நெருங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாகும் என்று கருதவில்லையா? எனவே நான் சொல்கிறேன், தூயவராகுங்கள், நல்லவராகுங்கள், தூயவர்களாக இருங்கள், அனைவரையும் நேசியுங்கள், அவ்வளவுதான் என்றார் புத்தர். மிருகங்களை கொல்லாமை, அவற்றிடம் இரக்கம் காட்டுவது போன்ற கொள்கைகள் எல்லாம் புத்தர் பிறப்பதற்கு முன்பே இருக்கத்தான் செய்தன. ஆனால் ஜாதியை உடைத்தெறிந்ததுதான், அந்த மாபெரும் இயக்கம்தான் அவரிடம் இருந்த புதுமை. இன்னொன்றும் அவரிடம் புதுமையாக இருந்தது. தம் சீடருள் 40 பேரை தேர்ந்தெடுத்து, நீங்கள் உலகெங்கும் செல்லுங்கள், எல்லா இனத்தவருடனும் எல்லா நாட்டினருடனும் கலந்து பழகுங்கள், அனைவரின் நன்மைக்காகவும் உன்னதமான செய்தியை பிரச்சாரம் செய்யுங்கள் என்று கூறி அவர்களை உலகம் முழுவதற்கும் அனுப்பினார். இந்துக்கள் அவரை சிறிதும் துன்புறுத்தவில்லை. அவர் மிகவும் வயதாகியே உயிர் நீத்தார். வாழ்நாள் முழுவதிலும் அவர் மிகுந்த உறுதி உடையவராக இருந்தார். பலவீனத்திற்கு அவர் ஒருபோதும் வசப்படவில்லை. அவரது கோட்பாடுகள் பலவற்றில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவற்றை நான் நம்புவதில்லை. இந்துக்களின் வேதாந்த தத்துவம் இன்னும் சிந்தனை ஆழம் மிக்கது, இன்னும் உன்னதமானதொரு வாழ்க்கை தத்துவம் அது என்பது என் நம்பிக்கை. புத்தரின் செயல்முறை எனக்கு பிடித்தது. ஆனால் அவரிடம் எனக்கு மிகவும் பிடித்தது இதுதான். மனித குலத்திற்காக தோன்றிய தீர்க்கதரிசிகளுள் இவர் ஒருவரே மனத்தில் ஒருபோதும் அற்ப குப்பைகள் இல்லாதவராக இருந்தார். நல்லறிவும் பலமும் வாய்ந்தவராக இருந்தார். அவரது காலடியில் பல பேரரசுகள் கிடந்த போதும் அவர் நிலை தவறவில்லை. நான் மனிதர்களுள் மனிதன் என்பதில் உறுதியாக இருந்தார். ஆனால் இந்துக்களோ யாரையாவது வழிபட துடிக்கிறார்கள். நீங்கள் நீண்ட காலம் வாழ்ந்திருந்தால் என் நாட்டு மக்கள் என்னையே வழிபடுவதை காண்பீர்கள். ஏதாவது போதிப்பதற்காக நீங்கள் அவர்களின் அருகில் சென்றால் போதும், நீங்கள் சாகும் முன் உங்களையும் வழிபட்டு விடுவார்கள். எப்போதும் யாரையாவது வழிபட முயன்று கொண்டிருப்பார்கள் அவர்கள்.
அத்தகைய இனத்தாரிடையே வாழ்ந்த உலகம் போற்றும் புத்தர் தாம் ஒரு மனிதரே என்றுதான் எப்போதும் கூறினார். அவ்வாறே உயிர் துறக்கவும் செய்தார். தான் எந்த மனிதனிலிருந்தும் எந்த விதத்திலும் உயர்ந்தவன் அல்ல என்றே அவர் கூறினார். தான் உயர்ந்தவன் என்பது போன்ற எந்த கருத்தையும் அவரது வாயிலிருந்து வரவழைக்க முடியவில்லை. புத்தரின் இறுதி சொற்கள் எப்போதும் என்னை பரவசத்தில் ஆழ்த்திவிடும். அவர் வயது முதிர்ந்து தளர்ந்து இறக்கும் தருவாயில் இருந்தபோது அனைவராலும் இகழப்படும் சண்டாளன் ஒருவன் அவரிடம் வந்தான். அவன் மாமிசம் தின்பவன், இறந்த பிராணிகளை உண்பவன். இந்துக்கள் அவர்களை ஊருக்குள் நுழையக்கூட அனுமதிக்க மாட்டார்கள். அவன் புத்தரை விருந்திற்கு அழைத்தான். அவரும் சீடர்களுடன் வந்தார். தன்னால் முடிந்த அளவு சிறப்பாக அவரை அவன் உபசரிக்க விரும்பினான். எனவே பன்றி இறைச்சியையும் ஏராளமான சோற்றையும் அவருக்கென ஆக்கி வைத்தான். புத்தர் அனைத்தையும் பார்த்தார். சீடர்கள் அந்த உணவைக் கண்டு தயங்கி நின்றனர். புத்தர் அவர்களிடம், சரி, நீங்கள் இதை உண்ண வேண்டாம், இது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று கூறினார். ஆனால் அவர் அமைதியாக அதனை உண்டார். சமத்துவ போதகரான அவர் சண்டாளன் தந்த உணவையும் பன்றி இறைச்சியையும் கூட மறுக்காமல் உண்ண வேண்டும். எனவே மறுக்காமல் ஏற்றுக்கொண்டார். அவர் மரண தருவாயில் இருந்தார். மரணம் நெருங்குவதைக் கண்ட அவர், இந்த மரத்தின் அடியில் எதையாவது விரியுங்கள், என் இறுதி காலம் நெருங்கிவிட்டதை நான் உணர்கிறேன் என்றார். அங்கேயே மரத்தடியில் படுத்தார். அவரால் நிமிர்ந்து உட்கார முடியவில்லை. அந்த நிலைமையிலும் அவர் பேசினார். அந்த சண்டாளனிடம் சென்று, எனக்கு பேருதவி செய்தவர்களுள் அவனும் ஒருவன் என்பதை கூறுங்கள். அவன் அளித்த உணவினால் நான் நிர்வாண நிலை அடையப் போகிறேன். அவரிடம் உபதேசம் பெற பலர் வந்தனர். அப்போது சீடர் ஒருவர், இப்போது அருகே செல்லாதீர்கள், அவர் உயிர் நீத்து கொண்டிருக்கிறார் என்றார். புத்தரோ அவர்களை உள்ளே விடுமாறு கூறினார். வேறொருவர் வந்தார். சீடர்கள் மறுத்தனர். அவர்களையும் உள்ளே அனுப்புமாறு கூறினார். பின்னர் மரணத் தருவாயில் அவர், ஆனந்தா, இதோ நான் போய்க் கொண்டிருக்கிறேன், எனக்காக நீ அழாதே, என்னை பற்றிய சிந்தனையும் வேண்டாம், இதோ நான் போய்விடுவேன், நீ உய்வடைவதற்கு பாடுபடு, நீங்கள் ஒவ்வொருவரும் என்னை போன்றவர்களே, நானும் உங்களுள் ஒருவனே தவிர வேறல்ல, இன்றுள்ள என்னை நானே உருவாக்கினேன், நீங்களும் உழைத்து எனது நிலையை பெற முயலுங்கள் என்று கூறினார். புத்தரின் பின்வரும் மொழிகள் நினைவில் கொள்ள வேண்டியவை. பழமையான நூல் ஒன்றை ஆதாரமாக காட்டுவதனால் எதையும் நம்பிவிடாதீர்கள். உங்கள் தந்தை கூறியதற்காக எதையும் நம்பிவிடாதீர்கள். உங்களைப் போன்ற பலர் நம்புவதால் எதையும் நம்பிவிடாதீர்கள். ஒவ்வொன்றையும் சோதித்து பாருங்கள், முயன்று பாருங்கள், பின்னர் அதை நம்புங்கள். அது நன்மை பயக்கும் என்று நீங்கள் கண்டால் அனைவருக்கும் அதனை அழியுங்கள். இந்த வார்த்தைகளுடன் அவர் உயிர் நீத்தார். அவரது அறிவின் தெளிவை பாருங்கள். தேவர்கள், தேவதூதர்கள், பேய் பிசாசுகள் யாரும் இல்லை. அத்தகைய யாரை பற்றியும் அவர் பேசவில்லை. உறுதி, தெளிவு, மூளையின் நுண்பகுதி ஒவ்வொன்றிலும் நிறைவும் முழுமையும், இறக்கும் வேளையிலும் குழப்பமின்மை, இவை அனைத்தும் அவரிடம் எழுந்தன. அவரது கோட்பாடுகளில் பலவற்றை நான் ஒப்புக்கொள்ளாதவன். நீங்களும் அந்த நிலையில் இருக்கலாம். ஆனால் அவரது வலிமையில் ஒரு துளி எனக்கு இருந்தால் போதும் என்பதே எனது பேராவல். உலகம் இதுவரை கண்டுள்ள தத்துவ ஞானிகளுள் அறிவு தெளிவு மிக்கவர் அவர். உலகின் மிக சிறந்த தத்துவ அறிஞர் அவர். மிக சிறந்த அறிவு தெளிவு வாய்ந்த குரு அவர். கொடுமை மிக்க பிராமணர்களின் ஆதிக்கத்திற்கு அவர் ஒருபோதும் தலை வணங்கவில்லை. அவர் ஒருபோதும் வளைந்து கொடுக்கவில்லை. எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக நேர்மையுடன் இருந்தார் அவர். துயருறுபவர்களுடன் அழுவார், அவர்களுக்கு உதவுவார். பாடுபடுபவர்களுடன் பாடுபடுவார். வலிமை மிக்கவர்களுடன் தாமும் வலிமை மிகுந்து இருப்பார். எந்த இடத்தில் ஆனாலும் சரி, அவர் அதே தெளிந்த புத்தியும் திறமையும் கொண்டவராகவே இருந்தார். இவையெல்லாம் உண்மை என்றாலும் புத்தரின் கோட்பாட்டை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்துக்கள் கொள்ளும் பொருளில் மனிதனுக்கு ஓர் ஆன்மா உண்டு என்பதை அவர் மறுத்தது உங்களுக்கு தெரியும். நிலையான, மாறாத, காலம் காலமாக வாழ்ந்து வருகின்ற ஒன்று
மனிதனிடம் உள்ளது என்று இந்துக்களாகிய நாங்கள் நம்புகிறோம். அதனை ஆன்மா என்கிறோம். அது ஆதியும் அந்தமும் அற்றது. அதேபோல் இயற்கையிலும் நிலையான ஒன்று உள்ளது, அதுவே பிரம்மம். அதுவும் ஆதியும் அந்தமும் இல்லாதது என்பதும் எங்கள் நம்பிக்கை. புத்தர் இந்த இரண்டையும் மறுத்தார். நிலையான ஒன்று இருப்பதற்கு ஆதாரம் எதுவும் இல்லை என்றார் அவர். எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் தொகுதி, மாறிக்கொண்டிருக்கும் நினைவு தொகுதியையே மனம் என்கிறோம். ஓர் ஊர்வலத்தில் முன்னே தீவட்டி ஒன்று எடுத்து செல்லப்படுகிறது. அது சுழற்றப்படும்போது தோன்றும் வட்டம் ஒரு மனமயக்கம். ஒரு நதியை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது. கணம்தோறும் புதிய நீர் வருகிறது. அவ்வாறே இந்த வாழ்வும். எல்லா உடலும் அவ்வாறே, அவ்வாறே எல்லா மனமும். அது சரி, எனக்கு அவரது கோட்பாடு புரியவில்லை. இந்துக்களாகிய எங்களுக்கு அது புரியாது. ஆனால் அதன் பின்னால் உள்ள நோக்கத்தை அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகா, அந்த நோக்கம் மகோன்னதமானது. புத்த பிரான் கூறுகிறார், இந்த உலகத்தின் பெரும் சாபக்கேடு சுயநலம். நாம் சுயநலம் கொண்டவர்கள், அதுதான் சாபக்கேடு. சுயநலத்திற்காக எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. ஓடிக்கொண்டிருக்கும் நதி போன்றவர்கள் நாம். இடையறாத நிகழ்ச்சியே நாம். தெய்வம் வேண்டாம், ஆன்மா வேண்டாம், உங்கள் சொந்த கால்களில் நில்லுங்கள். தண்டனைக்கு பயந்தோ ஏதோ மறு உலகத்திற்கு செல்வதற்காகவோ இல்லாமல் நன்மைக்காகவே நன்மை செய்யுங்கள். அறிவு தெளிவுடன் இருங்கள். சுயநல நோக்கமின்றி செயல்படுங்கள். நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஏனெனில் நன்மை செய்வது நல்லது. இதுதான் நோக்கம். இது பெருமை வாய்ந்தது, மிகவும் பெருமை வாய்ந்தது. புத்தரின் தத்துவ முறையை நான் சிறிதும் ஆமோதிக்கவில்லை. ஆனால் அவரது ஒழுக்க வலிமையை நினைக்கும்போது பொறாமை எழுகிறது. அவரைப் போல் ஆற்றலுடனும் துணிவுடனும் 1 மணி நேரமாவது உங்களில் யாராவது இருக்க முடியுமா என்று உங்கள் உள்ளங்களை கேட்டு பாருங்கள். என்னால் 5 நிமிடம் கூட முடியாது. நான் ஒரு கோழையாகி ஆதரவை நாட வேண்டி வரும். நான் ஒரு பலவீனன், கோழை. எனவே இந்த மகாபுருஷரை நினைக்கும்போது என்னுள் ஊக்கம் எழுகிறது. அந்த வலிமைக்கு ஒப்பான எதையும் உலகம் இதுவரை கண்டதில்லை. அதை போன்றதொரு வலிமையை நான் கண்டதே இல்லை. நாம் அனைவரும் கோழைகளாகவே பிறந்தவர்கள். நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியுமானால் வேறெதை பற்றியும் நாம் கவலை கொள்வதில்லை. நம்முள் பயமும் சுயநல நோக்கமுமே எப்போதும் நிறைந்துள்ளது. சுயநலமே நம்மை வடிகட்டின கோழைகள் ஆக்குகிறது. அதுவே அச்சத்திற்கும் கோழைத்தனத்திற்கும் காரணமாகிறது. புத்தரோ உயர்ந்த நிலையில் நின்று, நன்மை செய்வது நல்லது, எனவே நன்மை செய்யுங்கள். இனி கேள்விகள் வேண்டாம், கேட்டது போதும். பொய்க்கதையின் மூலமோ உண்மை கதையின் மூலமோ மூட நம்பிக்கையினாலோ நன்மை செய்வதற்கு தூண்டப்பட்ட ஒருவன் வாய்ப்பு கிடைத்ததும் தீமை செய்வான். நன்மைக்காக நன்மை செய்பவனே நல்லவன். அதுவே அவனது குண சிறப்பு என்று கூறினார். மரணத்திற்கு பிறகு மனிதனிடம் எஞ்சி இருப்பது எது என்று புத்தரிடம் கேட்டனர். எல்லாமே தான். ஆனால் மனிதனிடம் நிலையாக என்னதான் உள்ளது? உடம்பு அல்ல, ஆன்மா அல்ல, பண்பு நலனே உள்ளது. அதுவே எல்லா காலமும் எஞ்சி நிற்கிறது. இறந்தவர்கள் அனைவரும் நமக்காக தங்களுடைய குணநலன்களை விட்டு சென்றுள்ளனர். மனித இனத்தின் நிலையான உடைமைகள் அவை. அவர்களது குணநலன்களே இப்போது செயல்பட்டு வருகின்றன. புத்தரை சொல்லுங்கள், நாசரேத் இயேசுவை சொல்லுங்கள். அவர்களது குணநலன்களால் உலகம் நிரம்பி உள்ளது. மாபெரும் கோட்பாடு. இப்போது சற்று கீழே வருவோம். எடுத்துக்கொண்ட பொருளுக்கு நாம் இன்னும் வரவில்லை. இந்த மாலை வேளையில் இன்னும் ஓரிரு விஷயங்கள் பேச வேண்டியுள்ளது. புத்தர் செய்தது என்ன? சங்க அமைப்பே அவர் பணியாற்றிய முறை. சர்ச் பற்றிய இன்றைய உங்கள் கருத்து அவரது குணநலனிலிருந்து தோன்றியதே. சங்கத்தையே அவர் நமக்காக விட்டு சென்றிருக்கிறார். அவர் துறவிகளை ஒன்று சேர்த்து சங்கம் அமைத்தார். ஓட்டு மூலம் வாக்கெடுக்கும் முறையும் இயேசு பிறப்பதற்கு 560 ஆண்டுகளுக்கு முன்னரே அந்த சங்கத்தில் இருந்தது. நுட்பமான அமைப்பு அது. புத்தர் விட்டு சென்ற சங்கம் மாபெரும் சக்தி வாய்ந்ததாயிற்று. அது இந்தியாவிலும் வெளியிலும் பெரிய பிரச்சார பணி செய்தது. 300 ஆண்டுகளுக்கு பிறகு
அதாவது இயேசுவின் காலத்திற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பு மாபெரும் சக்கரவர்த்தியான அசோகர் தோன்றினார். உங்கள் மேலை நாட்டு சரித்திர ஆசிரியர்கள் அவரை சக்கரவர்த்திகளுள் தெய்வீகத்தன்மை பெற்றவர் என்று எழுதியுள்ளனர். அவர் புத்தரின் கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அவரது காலத்தில் அவரே மிகப்பெரிய சக்கரவர்த்தி. அவரது பாட்டனார் அலெக்சாண்டருக்கு சம காலத்தவர். அலெக்சாண்டர் காலத்திலிருந்து இந்தியா முன்பை விட கிரீஸுடன் தொடர்பு கொள்ளலாயிற்று. இப்போது ஒவ்வொரு நாளும் மத்திய ஆசியாவில் ஏதாவது ஒரு கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டு வருகிறது. நீண்ட காலமாக இந்தியா புத்தரையும் அசோகரையும் பிறரையும் முற்றிலும் மறந்துவிட்டது. ஆனால் பண்டைய எழுத்துக்களை தாங்கிய தூண்களும் கோபுரங்களும் ஸ்தூபிகளும் இருக்கின்றன. அந்த எழுத்துக்களை யாராலும் படிக்க முடியவில்லை. இந்த எழுத்துக்களை படித்து காட்டுபவர்களுக்கு லட்சம் லட்சமாக பணம் தருவதாக சில பழைய முகலாய மன்னர்கள் அறிவித்தனர். ஆனாலும் ஒருவராலும் முடியவில்லை. சென்ற 30 ஆண்டுகளில் இவையெல்லாம் படிக்கப்பட்டு விட்டன. அவை பாலி மொழியில் எழுதப்பட்டுள்ளன. முதல் சாசனம் இது. அதன் பிறகு அவர் இந்த சாசனத்தை எழுதியுள்ளார். போரில் பயங்கரத்தையும் துயரத்தையும் விவரிக்கிறார். போருக்கு பிறகுதான் அவர் புத்த மதத்தை தழுவினார். பிறகு எழுதினார், இனி எனது சந்ததியில் யாரும் பிற இனத்தவரை வென்று புகழ் தேட நினைக்க வேண்டாம். புகழை விரும்பினால் பிற இனத்தினருக்கு அவர்கள் உதவட்டும். விஞ்ஞான ஆசிரியர்களையும் மத போதகர்களையும் அவர்கள் அங்கு அனுப்பட்டும். வாளால் பெறும் புகழ் புகழே அல்ல. பிறகு அவர் மத பிரச்சாரர்களை அலெக்சாண்ட்ரியாவுக்கு கூட அனுப்பினார். விந்தை என்னவென்றால், நாட்டின் அந்த பகுதிகளில் எல்லாம் உடனே தேரா புத்திரர்கள், எஸ்லின் முதலிய பிரிவுகள் எழுந்ததுதான். இந்த பிரிவினர் தீவிர சைவ உணவினர். அசோகர் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் மருத்துவ சாலைகள் கட்டினார். மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் மருத்துவ சாலைகள் கட்டுமாறு அவரது சாசனம் கட்டளையிடுகிறது. ஏழை ஒருவனிடம் வயதான மிருகம் ஒன்று இருந்து அதை பாதுகாக்க இயலாதவனாக இருந்தால் கருணை கொலை செய்யாமல் அதனை அந்த மருத்துவச் சாலையில் ஒப்படைத்து விடலாம். இந்த மருத்துவச் சாலைகள் பொதுமக்களின் நன்கொடையால் நடைபெற்றன. கடற்கரை வர்த்தகர்கள் தங்கள் வியாபாரத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வரியாக செலுத்தினர். இந்த வரிப்பணம் மருத்துவ சாலைகளுக்கு அளிக்கப்பட்டது. எனவே மக்கள் யாரும் அதனால் பாதிக்கப்படவில்லை. ஒருவனிடம் ஒரு பசுவோ வேறு மிருகமோ இருந்து அவன் அதனை வைத்து பாதுகாக்க விரும்பாவிட்டால் மருத்துவ சாலைக்கு அனுப்பிவிடலாம். அங்கே அதை பராமரிப்பர். எலி, சுண்டலி முதலானவற்றை கூட பராமரித்தனர். நம் பெண்கள் சில வேளைகளில் இவற்றை கொல்ல முயல்வது உங்களுக்கு தெரியும். பெண்கள் இந்த பிராணிகளை காண செல்லும்போது எல்லாவிதமான தின்பண்டங்களையும் அவற்றிற்கு கொடுக்கின்றனர். பல வேளைகளில் இந்த உணவே அவற்றை கொன்றுவிடுகிறது. மனிதனைப் போல் பிராணிகளும் அதே அளவு அரசாங்க பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என்று கருதினார் அசோகர். மிருகங்கள் கொல்லப்படுவதை ஏன் அனுமதிக்க வேண்டும்? அதற்கு எந்த காரணமும் இல்லை. ஆனால் உணவுக்காக மிருகங்களை கொல்வதை தடுக்க முன் மக்களுக்கு எல்லாவிதமான காய்கறிகளும் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்திருந்தார். எனவே ஆட்களை அனுப்பி எல்லா வகையான காய்கறிகளையும் சேகரித்து அவற்றை இந்தியாவில் பயிர் செய்தார். இவ்வாறு ஏற்பாடு செய்த பிறகு இனி யாராவது மிருகத்தை கொன்றால், வதை செய்தால் அவன் தண்டிக்கப்படுவான் என்று ஆணை பிறப்பித்தார். அரசாங்கம் அரசாங்கமாக இருக்க வேண்டும். அது பிராணிகளையும் காப்பாற்றியே தீர வேண்டும். பசுவையோ ஆட்டையோ பிற மிருகங்களையோ மனிதன் தன் உணவிற்காக கொல்வதற்கு என்ன உரிமை இருக்கிறது? இவ்வாறு இந்தியாவில் பௌத்தம் அரசியல் பலம் மிக்கதாகியது. எனினும் படிப்படியாக இதன் பிரச்சார பணி சிதறுண்டு போயிற்று. ஆனால் மத பிரச்சாரத்திற்காக அவர்கள் ஒருபோதும் வாளை ஏந்தவில்லை என்பது அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒன்று. பௌத்த மதத்தை தவிர உலகத்தில் வேறு எந்த மதமும் இரத்தம் சிந்தாமல் ஓர் அடி கூட முன்னெடுத்து வைத்ததில்லை. அறிவினால் மட்டுமே லட்சக்கணக்கானோரை தன் கொள்கைக்கு மாற்றியது அது ஒன்றுதான். இத்தகைய வேறு ஒரு மதத்தை காண முடியாது, முடியவே முடியாது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் நீங்கள் உங்கள் வழியை பின்பற்றப் போகிறீர்கள். வாளால் மக்களை மத உணர்வு உடையவர்கள் ஆக்குவது.
இது உங்கள் முறை. உங்கள் பாதிரிகள் செய்து வருவது அதுவே. மக்களுக்கு மதம் கிடைப்பதற்காக அவர்களை வென்று கொன்று விடுவது. ஆகா, மத போதனைக்கு இது ஒரு அற்புதமான வழிதான். இந்த மாபெரும் சக்கரவர்த்தியான அசோகர் எவ்வாறு மதம் மாறினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் இளம் வயதில் அவ்வளவு நல்லவராக இல்லை. அவருக்கு ஒரு சகோதரன் இருந்தான். இருவரும் சண்டையிட்டனர். சகோதரன் அசோகரை தோற்கடித்து விட்டான். பழிக்கு பழியாக அவனை கொல்ல எண்ணினார் அசோகர். அந்த சகோதரன் ஒரு புத்த பிட்சுவிடம் தஞ்சம் புகுந்ததாக அசோகருக்கு செய்தி வந்தது. எங்கள் துறவிகள் மிக புனிதமானவர்கள், அவர்களை யாரும் அணுக மாட்டார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த பிட்சுவிடம் அசோக சக்கரவர்த்தி வந்து அவனை என்னிடம் தந்துவிடுங்கள் என்று கேட்டார். அப்போது பிட்சு அவரிடம், பழி தீர்ப்பது பொல்லாதது. கோபத்தை அன்பால் வெல்ல வேண்டும். கோபத்தால் கோபத்தை தணிக்க முடியாது. பகையை பகையால் ஒழிக்க முடியாது. அன்பால் கோபத்தை கரைத்து விட வேண்டும். அன்பால் பகையை நீக்கிவிடுங்கள். அன்பரே, ஒரு தீங்கிற்கு பதிலாக இன்னொரு தீங்கை செய்வது முதல் தீங்கை போக்காது, மாறாக இன்னொரு தீமையையும் சேர்த்ததாகும் என்றார். அசோகரோ அவரை பார்த்து, அதெல்லாம் சரிதான் முட்டாள் துறவியே, நீர் அவனுக்காக உமது உயிரை துறக்க ஆயத்தமாக இருக்கிறீரா என்று கேட்டார். பிட்சுவோ ஆம் என்று கூறிக்கொண்டு வெளியே வந்தார். சக்கரவர்த்தியும் வாளை உருவி, சரி தயாராக இரும் என்று கூறியவாறே அவரை வெட்ட வாளை ஓங்கினார். அப்போது அந்த பிட்சுவின் முகத்தை பார்த்தார் அசோகர். அதில் எந்தவித சலனமும் இல்லை. அவரது கண்கள் கூட படபடக்கவில்லை. திகைத்து போன அசோகர் அந்த பிட்சுவிடம், ஓ பிட்சுவே, இவ்வளவு மன வலிமையை நீர் எங்கு கற்றுக்கொண்டீர் என்று கேட்டார். பிட்சு உபதேசித்தார். அதனால் கவரப்பட்ட அசோகர், இன்னும் உபதேசம் செய்யுங்கள், நீங்கள் கூறுவது என்னை கவர்கிறது என்றார். இவ்வாறு தான் அவர் புத்தரின் கொள்கைகளில் ஆட்பட்டார். பௌத்த மதத்தில் 3 வழிகள் உள்ளன: புத்தர், தர்மம், சங்கம். முதலில் அது மிகவும் எளிமையாக இருந்தது. புத்தர் இறக்கும் தருவாயில் இருந்தபோது சீடர்கள் அவரிடம், உங்களுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஒன்றுமே வேண்டாம் என்றார் புத்தர். உங்கள் நினைவு சின்னமாக நாங்கள் எதை எழுப்ப வேண்டும் என்று மீண்டும் கேட்டனர். நீங்கள் விரும்புவதானால் சிறிய மேடு ஒன்று மட்டும் அமையுங்கள், இல்லாவிட்டால் ஒன்றுமே செய்யாமல் இருங்கள் என்றார். ஆனாலும் காலம் செல்ல செல்ல மிகப்பெரிய கோவில், சடங்குகள் முதலானவை தோன்றலாயின. அந்த காலத்திற்கு முன் உருவ வழிபாடு என்பது யாருக்கும் தெரியாது. விக்கிரகங்களை முதலாக உபயோகித்தவர்கள் பௌத்தர்களே என்பது என் கருத்து. புத்தரும் பிட்சுக்களும் அமர்ந்து பிரார்த்தனை செய்வது போன்ற விக்கிரகங்கள் உள்ளன. பௌத்த சங்கம் வளர வளர இவையும் பெருகின. பின்னர் பௌத்த மடங்களில் செல்வம் குவிந்தது. புத்த மதம் சீர்குலைய உண்மையான காரணம் இதுவே. துறவு நெறி ஒரு சிலருக்கே நல்லது. ஆனால் ஆணோ பெண்ணோ விரும்பியதும் வாழ்க்கையை துறப்பது வழக்கமாயிற்று. இந்தியாவில் எங்கும் மடங்கள் ஏற்பட்டன. சிலவற்றுள் 20,000 துறவிகளும் சில மடங்களில் 1,00,000 துறவிகளும் கூட வாழ்ந்தனர். பிரம்மாண்டமான கட்டிடங்கள் நாடெங்கும் பெருக தொடங்கின. அதே வேளையில் அவை கல்விக்கூடங்களாக செயல்பட்டதும் உண்மைதான். இனவிருத்தியை தொடர்வதற்கு எஞ்சியவர்கள் பலவீனர்கள், வெறும் பலவீனர்கள் மட்டுமே. வலிமை மிக்க திறன் மிகுந்த மனத்தினர் வெளியேறிவிட்டனர். எனவே வலிமையின்மை என்ற ஒரு காரணத்திற்காகவே நாடு சீர்குலையலாயிற்று. இந்த பௌத்த சங்கத்தின் அற்புத சகோதரத்துவத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அது பெருமை மிக்கது. ஆனால் கருத்து, கொள்கை என்பது ஒன்று, செயல்முறை என்பது வேறொன்று. அகிம்சை, அது இது எல்லாம் கருத்தளவில் நல்லதுதான். ஆனால் நாம் அனைவரும் தெருவில் போய் நின்று கொண்டு அகிம்சையை பின்பற்றினால் இந்த நகரத்தில் ஒன்றும் மிஞ்சாது. அதாவது நான் கூறுவது இதுதான்: கருத்து மிகவும் சரி, ஆனால் அதை அடைவதற்கான செயல்முறை வழியை இதுவரை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. இரத்த சம்பந்தம் என்ற அளவில் ஜாதியில் ஏதோ ஒன்று இருக்கிறது. பாரம்பரிய முறை என்ற ஒன்று நிச்சயமாக உள்ளது. இப்போது சற்று சிந்தியுங்கள். நீங்கள் ஏன் நீக்ரோக்களுடனும் செவ்விந்தியர்களுடனும்
இரத்த சம்பந்தம் வைத்துக் கொள்வதில்லை? அதை இயற்கை அனுமதிக்காது. அந்த இரத்த கலப்பை இயற்கை ஏற்றுக்கொள்ளாது. நீங்கள் உணராமலே வேலை செய்து வருகின்ற ஒன்றுதான் இப்படி வெவ்வேறு இனங்களை கலப்பிலிருந்து காப்பாற்றி வருகிறது. இதுதான் ஆரியருடைய ஜாதி பிரிவின் அடிப்படை. ஒன்று நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எல்லா ஜாதிகளும் சமமானவை அல்ல என்று நான் கூறவில்லை. தாழ்ந்த ஜாதியினரும் சம உரிமைகளையும் நலன்களையும் பெற்றாக வேண்டும். ஆனாலும் சில இனங்கள் ஒன்றோடொன்று கலக்குமானால் அவை இழிநிலையை அடைகின்றன என்பதும் உண்மை. ஆரியர் அல்லாதவர் என்ற கடுமையான ஜாதி கட்டுப்பாடு இருந்தும் அந்த தடை சுவர் சற்றே விலகியதும் பிற நாட்டு இனத்தினர் தங்கள் விசித்திரமான மூட நம்பிக்கைகளோடும் பழக்க வழக்கங்களோடும் கூட்டம் கூட்டமாக உள்ளே நுழைந்தனர். இதை எண்ணி பாருங்கள். துணி உடுத்தக்கூட போதிய பண்பாடு இல்லாதவர்கள், அழுகிய இறைச்சியை தின்பவர்கள், இத்தகையோர் உள்ளே புகுந்தனர். அவர்களுள் நரபலி, மூட நம்பிக்கை, கொடூர வழிபாடுகள் முதலானவையும் தொடர்ந்து வந்தன. சில ஆண்டுகள் இவற்றையெல்லாம் மறைத்து கொண்டு ஏதோ பண்பாடு உள்ளவர்கள் போல வாழ்ந்தனர். பின்னர் இந்த பழக்கங்களையெல்லாம் முன்னணிக்கு கொண்டு வந்தனர். அவ்வளவுதான். இனம் முழுவதுமே சீர்கடத் தொடங்கியது. பின்னர் இரத்த கலப்பு ஏற்பட்டது. கலக்கக்கூடாத இனத்தினருடன் கலப்பு மனங்கள் நிகழ்ந்தன. இனங்கள் கெட்டு குட்டி சுவராயின. ஆனால் நீண்ட கால அளவில் இதனால் நன்மையே ஏற்பட்டது. நீங்கள் நீக்ரோக்களுடனும் செவ்விந்தியர்களுடனும் கலந்தால் நிச்சயமாக உங்கள் நாகரிகம் தாழ்ந்துவிடும். ஆனால் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த கலைப்பின் விளைவாக முன்பை விட வலிமை மிக்க ஒரு இனம் தோன்றும். ஆனால் இப்போது நீங்கள் வருந்த வேண்டியிருக்கும். இந்துக்களிடம் ஒரு வினோதமான நம்பிக்கை இருக்கிறது என்று நினைக்கிறேன். அது சரியா என்பது எனக்கு தெரியாது. அதை மறுக்கவும் ஆதாரம் எதுவும் இல்லை. நாகரிக இனம் ஒன்றே ஒன்றுதான் இருந்தது. அது ஆரிய இனம் என்பது அவர்களின் நம்பிக்கை. ஆரியன் தனது இரத்தத்தை அளிக்காமல் மற்ற எந்த இனமும் நாகரிகம் அடைய முடியாது. போதனை எதுவும் பயன்படாது. ஆரியன் தன் இரத்தத்தை ஓர் இனத்திற்கு அளிக்கிறான். அதன் பின்னரே அந்த இனம் நாகரிகம் பெறுகிறது. வெறும் போதனை பயன்படாது. உங்கள் நாட்டிற்கு ஆரியன் ஓர் எடுத்துக்காட்டாக திகழ்வான். உங்கள் இரத்தத்தை நீங்கள் நீக்ரோக்களுக்கு கொடுப்பீர்களா? அப்போதுதான் நீக்ரோக்கள் உயர்ந்த பண்பாட்டை பெறுவார்கள். இந்துக்கள் ஜாதியை விரும்புகிறார்கள். அந்த மூட நம்பிக்கையின் கரை ஒரு சிறிது என்னிடமும் இருக்கலாம். எனக்கு தெரியாது. புத்தரின் லட்சியத்தில் எனக்கு மிகுந்த ஈடுபாடு உள்ளது. அது மகோன்னதமானது. ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த லட்சியம் நடைமுறைக்கு அவ்வளவு ஏற்றதல்ல. இந்தியாவை சீர்குலைவை நோக்கி இழுத்து சென்ற முக்கிய காரணங்களுள் இதுவும் ஒன்று. ஆனாலும் மிக பெருமளவில் கலப்பு நிகழவே செய்தது. வெவ்வேறு இனங்களெல்லாம் ஒன்றாக கலக்கத் தொடங்கின. ஒருவன் உங்களைப் போல் வெள்ளை நிறத்தவராக இருக்கலாம், மற்றொருவன் மஞ்சள் நிறத்தவன், இன்னொருவன் என்னைப் போல் கரு நிறத்தவன். வெள்ளை கருப்பு என்ற இரு கோஷ்டிகளுக்கும் இடையில் எல்லாவிதமான தரங்களை சார்ந்தவர்களும் இருக்கலாம். அந்த ஒவ்வொரு இனத்தினரும் தங்கள் பழக்க வழக்கங்களை விடாமல் பற்றி கொண்டிருக்கலாம். காலப்போக்கில் இவர்களிடையே ஒரு கலப்பு ஏற்படுமானால் நிச்சயமாக ஒரு மாபெரும் எழுச்சி வந்துதானே தீர வேண்டும். ஆனால் தற்காலிகமாக அந்த மாமனிதன் உறக்க நிலையில் இருந்தாக வேண்டும். இத்தகைய கலப்புகளின் விளைவு இதுவே. புத்த மதம் இவ்வாறு சீர்குலைந்த போது எழுந்த எதிர் விளைவை தடுக்க முடியவில்லை. உலகம் முழுவதிலும் ஒன்றே உள்ளது. உலகம் ஒன்றே. வேறுபாடு காட்சியின் விளைவே. அனைத்தும் ஒன்றே. இந்த ஒருமை கருத்தே இந்தியரின் கருத்து. இதை நாங்கள் அத்வைதம், அதாவது இரண்டற்றது என்று அழைக்கிறோம். இது எப்போதும் இந்தியாவில் இருந்து வந்துள்ளது. உலகாயுதமும் சந்தேகவாதமும் அனைத்தையும் தகர்த்த போதெல்லாம் அது முன்னணிக்கு கொண்டு வரப்பட்டது. அந்நிய நாட்டு காட்டுமிராண்டி கூட்டங்களை இந்தியாவில் அனுமதித்து அவர்களது பழக்க வழக்கங்களை பரப்பி எல்லாவற்றையும் புத்த மதம் தகர்த்தெறிந்தபோது எதிர்விளைவு உண்டாகியது. ஆதிசங்கரர் என்னும் இளம் துறவி அந்த எதிர் விளைவுகளுக்கு தலைமை தாங்கினார். புதிய கொள்கைகளை பிரச்சாரம் செய்தும் புது கருத்துக்களையே எப்போதும் சிந்தித்து கொண்டும் புதிய மதப்பிரிவுகளை படைத்தும் வருவதற்கு பதிலாக
அவர் வேதங்களை மீண்டும் உயிர்ப்பித்தார். எனவே தற்கால இந்து மதம் புராதான இந்து மதத்திலிருந்து எழுந்ததே. தற்கால இந்து மதத்தில் வேதாந்தம் ஓங்கியிருக்கிறது. ஆனால் ஒருமுறை இறந்தது மீண்டும் உயிர் பெறுவதில்லை அல்லவா? இந்து மதத்தின் கர்மகாண்ட சடங்குகள் பின்னர் எழவே இல்லை. பழைய சடங்குகளின்படி மாட்டு இறைச்சி உண்ணாதவன் நல்ல இந்துவாக இருக்க முடியாது என்பது உங்களுக்கு திகைப்பை தரும். சில வேளைகளில் அவன் காளையை பலியிட்டு அதை உண்ண வேண்டியிருந்தது. இப்போதோ அது அருவருக்கத்தக்கது. இந்தியாவில் மக்களுள் எத்தனை வேறுபாடு இருந்தாலும் மாட்டு இறைச்சி உண்ணாததில் அனைவருக்கும் ஒரே கருத்துதான். பழைய யாகங்களும் பழைய தேவர்களும் யாவும் மறைந்துவிட்டன. தற்கால இந்தியா வேதத்தின் ஆன்மீக பகுதிக்கே உரியது. இந்தியாவில் பௌத்தமே முதலான மதப்பிரிவு. எங்களுடையதுதான் ஒரே நெறி. எங்கள் சங்கத்தில் நீங்கள் சேரும் வரை உங்களுக்கு ஓய்வில்லை என்று முதலில் சொன்னவர்கள் அவர்கள். தங்களுடையதே சரியான நெறி என்று அவர்கள் கூறினர். ஆனாலும் இந்துவின் இரத்தம் அவர்களிடம் இருந்ததால் அவர்கள் பிற நாட்டினரை போன்ற கல்நெஞ்சம் படைத்த மத வெறியர்களாக இருக்கவில்லை. எனவே யாரும் காலமெல்லாம் தவறான பாதையில் செல்ல மாட்டார்கள், உங்களுக்கும் ஓய்வு உண்டு என்றனர் அவர்கள். இதற்கு மாறாக அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. அவர்களிடம் மிகுதியாக ஓடிய இந்து இரத்தம் அவர்களை இதற்கு மாறாக கூறவிடவில்லை. அவர்களின் இதயம் அவ்வளவு கல்லாக இல்லை. ஆனால் நீங்கள் அவர்களுடைய மதத்தில் சேர்ந்தாக வேண்டும். ஆனால் இந்துக்களுடைய கருத்தின்படி ஒருவன் யாருடனும் சேர வேண்டியதில்லை. நீங்கள் எங்கிருந்தாலும் அங்கிருந்து தொடங்கி மையத்தை அடைய முடியும். நல்லது. இந்து மதத்தின் சிறப்பு இது. கொள்கைகளும் கோட்பாடுகளும் பெரிய விஷயங்கள் அல்ல. நீங்கள், அதாவது உங்கள் உண்மை நிலை என்ன என்பதே முக்கியம். உலகம் கண்டுள்ள மிக மிக சிறந்த தத்துவங்களை நீங்கள் பேசலாம். அதே வேளையில் செயல்முறையில் முட்டாளாக இருந்தால் அதனால் பயனில்லை. ஆனால் ஒழுக்கம் மட்டும் உன்னிடம் இருக்குமானால் உனக்கு அதிக வாய்ப்பு உண்டு. எனவே வேதாந்தி யாருக்காகவும் காத்திருக்க முடியும். உள்ளது ஒன்றே, உண்மை ஒன்றே, அதுவே கடவுள் என்று போதிக்கிறது வேதாந்தம். அது இடம், காலம், காரண காரியம் போன்ற அனைத்தையும் கடந்து நிற்கிறது. இறைவனை நாம் ஒருபோதும் விவரிக்க முடியாது. அவர் தனி உண்மை, தனி அறிவு, தனி இன்ப வடிவினர் என்பதை தவிர வேறெதுவும் கூற முடியாது. இருக்கின்ற ஒரே உண்மை அவரே. நீங்கள், நான், சுவர் என்ற அனைத்திலும் உள்ள உண்மை அவரே. நமது எல்லா அறிவும் அவரது அறிவையே சார்ந்திருக்கிறது. நம்முடைய ஆனந்தம் அவரது ஆனந்தத்தையே சார்ந்துள்ளது. அவர்தான் ஒரே உண்மை. இதை மனிதன் உணரும்போது ஒரே உண்மை நானே, ஏனெனில் நான் அவனே, என்னுள் உண்மையாக இருப்பது அவனே என்பதை அறிகிறான். எனவே ஒருவன் முழு தூய்மையும் நன்மையும் பெற்று தூலத்தன்மைக்கு அப்பால் செல்லும்போது இயேசு கூறியது போல் நானும் என் தந்தையும் ஒன்றே என்பதை அறிகிறான். யாருக்காகவும் காத்திருக்கும் பொறுமை உள்ளவன் வேதாந்தி. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நானும் என் தந்தையும் ஒன்றே என்பதுதான் உயர்ந்த நிலை. இதை உணருங்கள். இந்த நிலையை அடைவதற்கு விக்கிரகங்கள் உதவுமானால் அவற்றை வரவேற்போம். மகான் ஒருவரை வழிபடுவது உதவுமானால் அவரை வழிபடுவோம். முகமது நபியை வழிபடுவது துணை செய்யுமானால் அவரை வழிபடுவோம். வேண்டியது ஸ்ரத்தை ஒன்றே. உங்களிடம் ஸ்ரத்தை இருந்தால் லட்சியத்தை நீங்கள் அடைவது உறுதி என்று வேதாந்தம் கூறுகிறது. யாருக்கும் இடமில்லாமல் போகாது. உண்மை அனைத்தும் அடங்க பெற்றுள்ள உங்கள் நெஞ்சம் சிறிது சிறிதாகத்தானே விரிகிறது. இறுதியில் நானும் என் தந்தையும் ஒன்றே என்பதை நீங்கள் உணர்வீர்கள். முக்தி என்பது என்ன? இறைவனுடன் வாழ்வதே. எங்கானாலும் சரி, இங்கே இப்போதே, எல்லையற்ற காலத்தில் ஒவ்வொரு கணமும் சிறப்பானதே. இதுதான் வேதங்களின் புராதன கோட்பாடு. இது உயிர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பௌத்தம் இந்தியாவிலிருந்து மறைந்துவிட்டது. மக்களிடம் அன்பு, மிருகங்களிடம் கருணை, இவற்றில் பௌத்தம் தனது முத்திரையை இந்தியாவில் விட்டு சென்றது. இன்று வேதாந்தம் இந்தியாவின் 1 கோடியிலிருந்து மறு கோடி வரை மீண்டும் வென்று வருகிறது.